அட்டன் பண்ணிட்டு ஆஃப் பண்றேங்க. மேம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி கேளுங்க. ஷூர். ஓகே. ஹலோ, ராஜா சார் டீம்ல இருந்து யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். எல்லாரும் வந்தாச்சுங்களா? மணி சார் டீம் கேக்குறீங்களா? ஆமாங்க. எங்க டீம்ல எல்லாமே வந்தாச்சு. மணி சார் டீம்ல எல்லாருமே. சரிங்க. ஓகே. அக்கி நாங்க ஒரே இமெயில் தான் ஷேர் பண்ணிருக்கோம் துர்கா. டீம் எல்லாரும் இருக்காங்க. ஓகே, ஹெச்ஆர் ட்ரினிட்டின்னு ஒன்னு இருக்கு. அப்புறம் விமலா அப்படின்றவங்களோட ஆக்சுவலி டீம் எல்லாரும் இங்க பக்கம் தான் இருக்காங்க. ஓகேங்க மேம். அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாங்க. ஸ்டார்ட் பண்ணிரலாம். எஸ். ஓகே, थैंक यू. மேம் நேத்து நீங்க அந்த ட்ரைனிங் வீடியோ பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? அதான் சாம்பிள் பார்த்தேன். பட் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சா நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. அதனால சரி ஒரு வாட்டி ஒரு டெமோல காமிச்சிடலாம் அப்படின்னுட்டு தான் சரிங்க நான் பண்ணி பண்ணி காமிக்கிறேன். நீங்க பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா அப்பவே கேளுங்க. ஓகே. உங்களுக்கு வர பிபிடில பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலி நான் கொடுக்குற இன்புட் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப்ஸ் இருக்கும். பிடிஎஃப் வந்து பிரிண்ட் ஆன புக். ஓகேங்களா? இருங்க நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுப்பாங்கன்னா பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து புக் பிரிண்ட் பண்ண பிடிஎஃப். ஓகேங்களா? இதுல வந்து இமேஜஸ் எல்லாம் இருக்கும். இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அவங்க பிரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? முன்னாடி வந்து வெறும் இமேஜஸ் மட்டும் பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு வந்து பண்ணி தர சொல்றாங்க. ஆக்சசிபிலிட்டினா என்னன்னா இப்போ ஒரு பிளைண்ட் பீப்புள் கூட அது வாய்ஸ் ரீடர் மூலமா படிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ல நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் வந்து எல்லா இப்போ பிடிஎஃப்ஆ இருந்தாலும் பிபிடியா இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அந்த டபிள்யூசிஏஜி கைட்லைன்ல பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்ம வெறும் பிபிடி மட்டும் பண்ணாம பிபிடியில சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு.
ரீட் பண்ற மாதிரி. சோ அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நம்ம பண்ணி கொடுக்கணும் இந்த பிபிடி. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அதான் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவாங்க நமக்கு. ஒரு எக்ஸல் ஷீட் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸல் ஷீட்ல வந்து நமக்கு அந்த லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஆல் டெக்ஸ்ட், ஃபிகருக்கு நம்ம ஆல் டெக்ஸ்ட் வைப்போம். அதாவது ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்னா அந்த ஃபிகரை வந்து ஷார்ட்டா டிஸ்கிரைப் பண்றாங்க. லாங் டிஸ்கிரிப்ஷன்னா அதை டீடைலா டிஸ்கிரைப் பண்றதா லாங் டிஸ்கிரிப்ஷன். இது ரெண்டும் நம்ம இன்சர்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஃபைல் நேமிங் கொடுத்துருவாங்க. அதோட தம்ப்நெயில்ஸ் கொடுத்துருவாங்க. இங்க இமேஜோட தம்ப்நெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் ஒண்ணு கொடுத்துருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஜேபெக்ஸ் அப்ளை பண்ணிடுவாங்க. ஜேபெக்ஸ் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஜேபெக்ஸ் இது. மேல காப்பிரைட் இருக்கும். ஓகேங்களா? போட்டோஸ் இருந்துச்சுன்னா கீழே கிரெடிட் லைன்ஸ் இருக்கும். இந்த காப்பிரைட் வந்து கிளையண்டோடது. கீழே இருக்கிற கிரெடிட் லைன் வந்து பாத்தீங்கன்னா போட்டோவோட கிரெடிட். இந்த போட்டோவை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அந்த கிரெடிட். சோ ஒரு போட்டோன்னு வந்துச்சுன்னா அந்த போட்டோவோட கிரெடிட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? கிரெடிட் இன்ஃபர்மேஷனும் இருக்கணும், காப்பிரைட்டும் கண்டிப்பா இருக்கணும் எல்லா போட்டோஸ்லயும். இது அவங்க கொடுத்ததுல இருக்கும் உங்களுக்கு. நான் ரன் பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு பிபிடி. நீங்க மீதி ப்ராசஸ் எல்லாம் மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஜேபெக்ஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸல் கொடுத்துருவாங்க, பிடிஎஃப்ஸ் கொடுத்துருவாங்க. பிபிடி நான் உங்களுக்கு ரன் பண்ணி கொடுத்துருவேன். ரன் பண்ண பிபிடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கவர் பேஜ் இருக்கும். அதுல கவரு, சப்டைட்டில், ஆத்தர் நேம்ஸ் இதெல்லாமே நான் பண்ணிடுவேன் உங்களுக்கு கவர் பேஜ்ல. நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது வந்து வெறும் இந்த நம்பர் மட்டும். இப்ப இது வந்து 4th சாப்டர் அப்படின்னா 4th சாப்டர் மட்டும் அப்டேட் பண்ணுங்க. சாப்டர் டைட்டில் வந்து பிடிஎஃப்ல இங்க கொடுத்துருப்பாங்க. இது சாப்டர் நம்பர், இதுதான் டைட்டில். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டைட்டில் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்டெல்லாம் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் வரணும். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் கீழே போகுது 2 லைன்ஸ்ல வருது அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நமக்கு லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கு. இங்க இந்த பேராகிராஃப்லயே லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் இருக்கும். 1.5ல நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க 1 வச்சுக்கோங்க. சிங்கிள் லைனா இருக்கு அப்படின்னா இப்ப இவ்வளவுதான் மொத்தமே டெக்ஸ்ட் அப்படின்னா இவ்வளவுதான் டெக்ஸ்ட் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு 1 கொடுத்துக்கோங்க. சாரி 1.5 கொடுத்துக்கோங்க. சோ நம்ம ஃபில் பண்றோம், இந்த டைட்டில் பாக்ஸ வந்து ஃபில் பண்றோம். கேக்குதுங்களா? எஸ் மேம். ஓகே. 2 லைன்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் குள்ள வரணும்ன்றதுக்காக 1 பாயிண்ட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? 1 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இதை வந்து கட் பண்ணி எல்லாம் வைக்க கூடாது. நம்ம இப்படி இழுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் கரெக்டா வரணும். கட் பண்ணா பிரேக் ஆச்சுன்னா கேட்பாங்க. ஏன்னா அது வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது லைனா படிக்கணும், பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா பிரேக் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு இங்க நான் கொடுத்துருப்பேன். அந்த சைஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பிரேக் ஆகுற மாதிரி ஆப்ஷன் வச்சு நான் ரேப் வச்சு கொடுத்துருப்பேன். ஸோ அதனால உங்களுக்கு கரெக்டா கீழே வந்துடும். இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா வரணும், அது பிரேக் ஆகாம. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இது மட்டும் அப்டேட் பண்ணுங்க. இந்த நம்பர் அப்டேட் பண்ணுங்க, டைட்டில் அப்டேட் பண்ணுங்க. ஓகே. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிகர் எல்லாம் ரன் ஆயே வந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அதுவே சைஸ் எல்லாம் பண்ணிக்குது. ஓகேங்களா? முன்னாடி நாங்க என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் வெளியில வந்துடும், கட் பண்ணி உள்ள போடுவோம், ஃபிகர்ஸை கட் பண்ணி உள்ள போடுவோம், அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு கரெக்டா டைட்டில் வந்துருது, ஃபிகரும் ஓரளவுக்கு கரெக்டா சைஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் பெருசா இருந்தா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டான சைஸ் தான், இதுக்கு மேல நம்ம பெருசு பண்ண வேணாம். இப்ப ரொம்ப குட்டியா இருக்கு அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ரீட் பண்ணணும் இல்லையா, ஓரளவுக்கு. ஆனா சைட்ல கொஞ்சம் கேப் இருக்கணும். மேம் டவுட் மேம். சொல்லுங்க. நேத்து நீங்க கொடுத்த ஃபைல்லுமே சோ இந்த இமேஜ் எல்லாம் ரன் ஆயிதான் மேம் வந்துச்சு. ஆனா நீங்க ட்ரைனிங்ல சொல்லும் போது எல்லா டெக்ஸ்ட் ஆமாங்க, அது வந்து கொஞ்சம் ஓல்டு ட்ரைனிங். அதுல வந்து முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் நான் கண்டுபிடிக்கல. சோ அதனால வந்து உங்களுக்கு நம்ம மேனுவலா பண்ணணும், லே அவுட் அப்ளை பண்ணி எல்லாமே. அதுதான் முன்னாடி சொன்ன பாருங்க, முன்னாடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே பிக்ஸ்டா உட்கார்ந்துரும். ஓகேங்களா? இப்ப நான் இப்படிதான் கொடுப்பேன் இனிமே உங்களுக்கு கொடுக்குற ஜாப். சோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சைசிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது அதுவா போடுற சைசிங். ஓகேங்களா? ஓரளவுக்கு அதாவது கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த காப்பிரைட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருக்கணும். இப்ப இதுக்கு மேல நம்ம வந்து பெருசு பண்ண முடியாது. இந்த 4.4
ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருந்தா போதும். இந்த மாதிரி பெரிய ஃபிகருக்கு. இந்த மாதிரி சின்ன ஃபிகருக்கு இந்த சைசிங் ஓரளவு கரெக்டா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்டா இருக்கிற மாதிரி நீ நம்மளா பண்றத விஷுவலா. இது பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஷிஃப்ட் ஆரோ மார்க். ஓகேங்களா? இது என்னன்னா நீங்க என்ன பண்ணிருந்தீங்க நேத்து அப்படின்னா எனக்கு இப்படி வந்து கம்ப்ரஸ் ஆயிருந்துச்சு. இப்படி எல்லாம் கம்ப்ரஸ் ஆகக்கூடாது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து மறுபடியும் அந்த இமேஜ் நாங்களே பேஸ்ட் பண்ணி நீங்க ட்ரைனிங்ல சொன்ன மாதிரி செஞ்சிருந்தோம் மேம். ஓகே, அதுதான் அது ஏதோ தப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, விடுங்க. இப்ப இது என்னன்னா நீங்க சைஸ் அண்ட் பொசிஷன் போனீங்கன்னா இங்க சேம் இது வரணும். அதாவது ஃபிகரை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா தான் பண்ணணும். கம்ப்ரஸ் ஆகக்கூடாது. ரெசல்யூஷன் அடி வாங்கும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா 221 221 நம்ம மேனுவலா தான் பண்றோம். நீங்க இப்ப சப்போஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசெட் கொடுத்துருங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா 100% வந்துடும். அப்புறம் சென்டர் பண்ணிட்டு இப்படி பண்ணணும். முன்னாடி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு அதுவே சென்டர் வந்துடும். நீங்க சைஸ் மட்டும் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா வச்சா போதும். ஓகேங்களா? இப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. கொஞ்சம் பிகரா வச்சுக்கணும். கீழே மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தா போதும். உங்களுக்கு இப்படி நகர்த்தும் போது அந்த கைடு வரும் பாருங்க. மேல கீழே வந்து கரெக்டா அதுவே ஈக்குவல் ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சு, சென்டர் பண்ணிக்கிச்சு. ஸோ அப்படி நீங்க மூவ் பண்ணீங்கனாலே அது கரெக்டா உங்களுக்கு காமிக்கும் அந்த கைடு. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கும். இதெல்லாம் கரெக்டான சைசிங் தான் இருக்கு. இது வேணா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபாண்ட் ரொம்ப சின்னதா இருக்கு. இவ்வளவுதான் பண்ண முடியும்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதுவும் பண்ணிட்டீங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது முடிஞ்சா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி ஏரோ மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். ப்ரொபோர்ஷனேட்டா. டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அதாவது நம்பர்டு டேபிள்ஸ் மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ChatGPT-ல போட்டு நம்ம எடிட்டபிளா கொண்டு வரணும். ஓகேங்களா? அதை நான் அப்புறம் கடைசியா சொல்லித்தரேன். இப்போ ஃபிகர்ஸோட சைசிங் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஃபிகர்ஸ்க்கு வந்து என்னன்னா பிடிஎஃப் ஆர்டர் பண்ணிடணும். நம்ம பிடிஎஃப் ஆர்டருக்கு வந்து இங்க கீழே வந்து ஸ்லைட் சார்ட்டரோட வியூ இருக்கும். இந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூல வச்சீங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஓபன் பண்ணிக்கிறீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப 2 சைடு வச்சுப்பேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுப்பேன். ஸோ நமக்கு ஈஸியா இருக்கும். ஆர்டர் பண்ணும்போது இது அப்படியே செக் பண்ணிக்கலாம். தப்பு வராம இருக்கும் நமக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் ஓபனர் ஃபிகர் இருக்கு. இந்த சாப்டர் ஓபனர் ஃபிகரை ஸ்டார்டிங்ல இப்படி அப்படியே டிராக் பண்ணலாம். பிடிச்சி இழுத்துட்டு வந்து டிராக் பண்ணி இங்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த போட்டோ அது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் டேபிள் இருக்கு. அப்ப டேபிள நீங்க கட் அண்ட் பேஸ்டும் பண்ணலாம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இப்படி இங்க வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். டிராகும் பண்ணலாம், கட் அண்ட் பேஸ்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஃபிகர் இது இருக்கு. நெக்ஸ்ட் இது வருது. இதனால நமக்கு அந்த ஜேபக் ஆர்டர்ல வந்து விழுந்துரும். பிடிஎஃப் ஆர்டர்ல நம்ம பண்ணணும். பிடிஎஃப்ல நடுவுல அந்த அன்னம்பர்ட் இமேஜஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நடுவுல வரும். இது கரெக்டா இருக்கு. நீங்க இந்த மாதிரி காலம் வைஸ் இருக்குன்னா வெர்டிக்கல் தான் பார்க்கணும். 1 2 3 4 5 அந்த மாதிரி. சம்டைம்ஸ் 2 காலம் புக் எல்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு செகண்ட் காலம் அப்புறம் போகணும். ஏன்னா ரீட் இப்படி தானே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காலம் ரீட் பண்ணிட்டு தான் செகண்ட் காலம் ரீட் பண்ணுவாங்க. அதனால காலம் வைஸ் போய்க்கோங்க. அவ்வளவுதான், கரெக்டா போயிடுச்சு. இது வந்து டெம்ப்ளேட்ல இருக்கிற பேஜ். இது தேவையில்லை. நான் எதுக்காகனா டேபிள் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் எல்லாம் வேணும்னா எடுக்கிறதுக்காக இது வச்சிருக்கேன். இந்த கலர் பாக்குறதுக்கு அதுக்காக வச்சிருக்கேன். சப்ஸ்கிரிப்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட்ல ஏதாவது வந்துச்சுன்னா வைக்கிறதுக்கு அதுக்காக சும்மா வச்சிருக்கேன் நானு. இது நீங்க வந்து கடைசியா ஜாபை முடிச்சுட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிடுங்க. இது என் பேஜ். இது வந்து காமனா எல்லா பிபிடிஸ்க்கும் வரும். இதுவும் காமன் பேஜஸ். ஓகேங்களா? இத வந்து மெயின் செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த இமேஜஸ் இருக்கிறது எல்லாமே மெயின் செக்ஷன். மெயின் ஸ்லைட்ஸ் இருக்கா? இது பாத்தீங்கன்னா ஹிடன் அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க. அப்பெண்டிக்ஸ் ஸ்லைட்ஸ், அதாவது லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வைக்கிற ஸ்லைட்ஸ் இது. அதாவது இந்த இமேஜோட டீடைலான டிஸ்கிரிப்ஷனை இங்க கொடுப்பாங்க.
இப்போ வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு இந்த இமேஜை பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி அது ரீட் ஆகும். ரீட் ஆகும்போது அது படிச்சுப்பாங்க. பிளைண்ட் பீப்புள் இல்ல, சாதாரணமா யாருக்காவது அதை டிஸ்கிரைப் பண்ணி படிக்கணும்ன்றவங்க அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிடிஎஃப் வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு டைட்டில் எல்லாம் வச்சுட்டோம். இனிமே நமக்கு பிடிஎஃப் தேவையில்ல, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இமேஜ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஆல் டெக்ஸ்ட் வைக்கணும். இங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ ஆல் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துரும். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லைனை வந்து எப்பவுமே கலர் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு வந்து தப்பா எடுக்காம இருக்கும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, தப்பா இதை எடுத்துருவாங்க இல்ல இதை எடுத்துருவாங்க. அது பண்ணும்போது அந்த மாதிரி இப்படி கீழே வரும்போது நிறைய ஃபிகர்ஸ் வரும்போது தப்பா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த காலமை கிளிக் பண்ணி சும்மா இப்படி கலர் பண்ணிக்கோங்க. ஒரு லைட் கலர் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், டக்குன்னு எடுக்கலாம். சோ அப்ப இந்த மாதிரி காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னன்னா நமக்கு இப்படி என்டர் எல்லாம் வரக்கூடாது. அதை வந்து பிளாங்க் அப்படின்னு படிக்கும் அது. அதனால கரெக்டா இந்த டாட்டுக்கு பக்கத்துல இருக்கும். டாட்டுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் இருந்தா பரவாயில்ல, பட் என்டர் ஸ்பேஸ் எங்கேயுமே வரக்கூடாது. இங்கேன்னு இல்ல, கவர் பேஜ்லயும் வரக்கூடாது. இப்ப இங்கெல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது ஒரு என்டர் வந்து விழுந்துருச்சுன்னா அது இருக்கக்கூடாது. அது வந்து பிளாங்க் அப்படின்னு படிக்கும். அதனால என்டர் இல்லாம பாத்துக்கோங்க. ஆல் டெக்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே அது மாதிரி லாங் டிஸ்கிரிப்ஷன்லயும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில என்டர் வரக்கூடாது. கரெக்டா அந்த டாட்டுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி இப்படி செலக்ட் பண்ணி பாருங்க. செலக்ட் பண்ணி பாக்குறத விட இப்படி கீழே நவுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். என்டர் இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணாலும் அது தெரியாது. இப்படி கீழே போனீங்கன்னா தான் தெரியும். அப்போ இப்படி மேலே ஏத்தி விடணும். மோஸ்ட்லி வராது, இருந்தாலும் பேஸ்ட் பண்ணும்போதே செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கான்சியஸா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் 4.1 பேஸ்ட் பண்ணிட்டேன். டேபிளுக்கு வந்து ஆல் டெக்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏன்னா கிரியேட் பண்ணிடுவோம் அது, அதனால அது லாஸ்டா கிரியேட் பண்ணிக்கலாம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. ஃபிகர் கேப்ஷன் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தானே மேம் நம்ம அடுத்தது போவோம். ஃபிகர் கேப்ஷன் ஆல்ரெடி இருக்குங்களே. இப்போ நம்ம டைப் பண்ண இல்லீங்களா மேம்? டைப் பண்றதுக்குலாம் அங்க வேலையே இல்லையா? அது ஆல்ரெடி இருக்குல்ல நமக்கு இங்க. இருக்குல்ல, இங்க கீழே சொல்றீங்களா? நீங்க எந்த இப்போ இது வந்து நீங்க பிடிஎஃப் ஆர்டர் பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இத பண்ணிட்டு தான் இத பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஏன்னா நம்ம ஆல் டெக்ஸ்ட் வச்சிட்டு நீங்க கேப்ஷன் நம்ம அந்த கிளிக் ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல மேம், அது கேப்ஷன் வர்றது இல்ல. நான் சொன்னேன் இல்லையா, போட்டோஸ்க்கு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் வரும்னா கீழே இந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, இத வந்து அவங்க ரீட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த டெக்ஸ்ட் வந்து ரீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கீவேர்ட் பி ஹிக்மேன் இருக்கா, இந்த போட்டோவோட கீழே டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அது ரீட் ஆகணும்னுட்டாங்க. சோ அப்ப என்ன ஆகணும்னா அது எடிட்டபிளா இங்க வச்சுட்டு இதை ஹைட் பண்ணிடணும். ஓகேங்களா? நான் ஆல் டெக்ஸ்ட் வச்சுட்டு அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதை பண்ணிட்டு நீங்க ஆல் டெக்ஸ்ட் கூட வச்சுக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லைங்க மேம்? ஆமா, இது என்னன்னா ஷிஃப்ட். ஆமா, காப்பி பேஸ்ட் பண்ணனா நீங்க எக்ஸல்ல கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஆனா சம்டைம்ஸ் கொஞ்சம் வேரி ஆகுது, அதனாலதான். சரி பரவாயில்ல. இப்ப நீங்க வந்து இப்போ இங்க இது கொடுத்துருக்காங்கல்ல, என்னன்னா எல்லா டைமும் கொடுக்கறது இல்ல எக்ஸல் ஷீட்ல. ஓகேங்களா? இப்ப இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு பேஸ்ட் ஆகல. நேத்து நாங்க பண்ண சாம்பிள்ல நாங்க ஃபுல்லாவே கீ தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியா? நீங்க கீயும் பண்ண வேண்டியது இல்ல. அதுக்கு ஒரு இது இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணும் இல்ல, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க அப்படியே கிளிக் பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பண்ண முடியல, அந்த எக்ஸல் ஷீட்ல குடுக்கல உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படின்னா விண்டோ ஷிஃப்ட் டி. எங்களுக்கு ஒர்க் ஆகல மேம், அதுதான் ஏன்னு தெரியல. நீங்க விண்டோஸ் அப்ப லோயர் வெர்ஷன் வச்சிருக்கீங்க, விண்டோஸ் 10 இருக்கு இல்லையா, விண்டோஸ் 10ல ஒர்க் ஆகும். விண்டோஸ் 10 தானா? தெரியலீங்களே. அது நீங்க இதுல யாராவது ஐடி மாதிரி இருந்தா உங்ககிட்ட செக் பண்ணி கேளுங்க. நான் இப்ப விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்றேன், எனக்கு வருதுங்களே கரெக்டா. அத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சொல்லுங்க மேம். விண்டோ ஷிஃப்ட் டி, விண்டோ பிரஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு டி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி டிம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க வச்சுட்டு இப்படி காப்பி பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணீங்கன்னா இன்னும் கரெக்டா வரும். இப்ப இது கரெக்டா வந்துருச்சு. சம்டைம்ஸ் பெரிய லைன் இருக்குன்னா சில டைம்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், நம்ம தப்பா ஸ்பெல் பண்ணிடும். சோ அப்ப ஜூம் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸல்ல இருந்துச்சுன்னா எக்ஸல்ல இருந்தும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்க. 1 செகண்ட்ங்க.
One second. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது. இப்ப அதுதான். இப்ப நீங்க வந்து எக்ஸெல்ல வந்து உங்களுக்கு இது கொடுத்திருப்பாங்க, ஆல் டெக்ஸ்ட். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. அது அப்புறம் வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து அந்த கிராப் டூல் வரும். இந்த கிராப் டூல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ரெடியூஸ் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கிராப் டூல் வரும். இது ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியூஸ் மீன்ஸ் அந்த பிலோ டெக்ஸ்ட் வந்து வேண்டியது இல்லை நமக்கு, அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம ஆமாங்க, ரிப்பீட் ஆகுது இல்ல. இப்ப நம்ம இங்க எடிட்டபிளா வச்சிடுறோம். சோ அதனால நம்ம இங்க ஹைட் பண்ணி வச்சிடுறோம். போட்டோல அவங்க வந்து ரீட் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாங்க இமேஜ்ல அப்படியே தான் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ரீட் ஆகணும்னு கேட்டதுனால இந்த டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லா போட்டோஸ்க்கும் கீழே இருக்கிற இப்ப இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் டேபிள். இப்ப இந்த மாதிரி போட்டோஸ்க்கு கீழே இருக்கிற கிரெடிட் லைன்ஸ் மட்டும் இங்க வரணும். சப்போஸ் லேபிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை. இப்ப இங்க கீழே ஏதாவது லேபிள் எல்லாம் வருதுன்னா அதெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் மட்டும், இந்த போட்டோவோட கிரெடிட் இன்ஃபர்மேஷன் இது. சோ இதை மட்டும் நம்ம இங்க காப்பி பேஸ்ட் பண்றோம். சப்போஸ் இங்க கொடுக்கலன்னா நம்ம அந்த டெக்ஸ்டை கீ பண்ணியோ இல்லைன்னா அந்த விண்டோ ஷிஃப்ட் டீ கொடுத்துதான் வைக்கணும். இதுக்கு இல்ல அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிடுங்க அந்த ஃப்ரேம். இன்னொன்னு என்னன்னா, இது ஆக்சசிபிலிட்டி பிபிடின்றதுனால எல்லாமே வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டருக்குள்ளதான் வரணும். நீங்க வந்து அந்த ரீடிங் ஆர்டர் பேன்ல போய் பாத்தீங்கன்னா ரிவ்யூல செக் ஆக்சசிபிலிட்டில ரீடிங் ஆர்டர் பேன் இருக்கும். எல்லாருமே வந்து 2024 போட்டுக்கோங்க, இல்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷனாவே போட்டுக்கோங்க பிபிடிய. ஏன்னா 2019 இந்த ரீடிங் ஆர்டர் பேனே வராது. சோ அப்போ உங்களுக்கு அந்த செலக்ஷன் பேனு ஒண்ணு இருக்கும், அதுதான் வரும். அது அவ்வளவு கரெக்டா இருக்காது. அதனால கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷனா போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு வரணும். இப்ப நீங்க இதை கட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஒரு பிளேஸ் ஹோல்டருக்குள்ள இருக்கணும். அப்பதான் வந்து இது கரெக்டா ரீட் ஆகும். அது பேர் தான் ஆக்சசிபிலிட்டி. அதே மாதிரி இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறோம்னா ஒரு பிளேஸ் ஹோல்டர் வேணும் நமக்கு. இப்ப இங்கேயும் நம்ம வந்து பிளேஸ் ஹோல்டருக்குள்ளதான் வச்சிருக்கோம். இப்ப நீங்க இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அங்க ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். சோ எல்லாமே இங்க ரீட் ஆகுறது எல்லாமே டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர், பிக்சர் பிளேஸ் ஹோல்டர் இப்படிதான் வரணும். நீங்க வந்து ஒரு ஸ்லைட்ல இருக்கிற இதை வந்து காப்பி பண்ணி இன்னொரு ஸ்லைட்ல போடக்கூடாது.
போட்டீங்க அப்படின்னா இப்ப நான் காப்பி பண்றேன் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா இதையே வந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன்னா இங்க வெறும் டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர்னு வராது, டெக்ஸ்ட்னு வரும். அது இல்லாம அது அவ்வளவு கரெக்டா இருக்காது, இங்க ரீட் ஆகாது உங்களுக்கு அவுட்லைன் வியூல. அதனால அது பண்ணாதீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு வந்து டெம்ப்ளேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரா மாதிரி இருக்கணும். அப்படி உங்களுக்கு வரல, சப்போஸ் நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்க எங்கேயோ ஒரு இடத்துல திரும்ப வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் ஸ்லைடுன்னு இருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்துடும். ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் ஸ்லைடுன்னு கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ல இருக்கிற அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்துடும். ஃபிகர் வந்து கிராப் ஆயிடும். அப்ப டபுள் கிளிக் பண்ணி ரீசெட் கொடுக்கணும். ரீசெட் கொடுத்துட்டு சைஸ் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டை திரும்ப அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து பழையபடி உட்கார்ந்துரும், அதனால திரும்ப பண்ணணும். சரிங்களா? இப்போ சொல்லுங்க. ஒருத்தர் அட்மிட் பண்ணுங்க, ஒருத்தவங்க மீட்டிங். 1 செகண்ட். ஓகே, சோ இந்த மாதிரி எல்லா போட்டோஸ்க்கும் நீங்க கீப் பண்ணிடுங்க. கீப் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிடுங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. நான் சும்மா அப்படி பண்ணிடுறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இந்த மாதிரி இங்க டெக்ஸ்ட் போட்டுட்டு அதை கிராப் பண்ணிடுங்க. தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. சப்போஸ் இதுக்கு தேவையில்ல, இதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்க டெலீட் பண்ணிடணும். அது எக்ஸ்ட்ரா பிளேஸ் ஹோல்டர் எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. தேவையில்லாத பிளேஸ் ஹோல்டர்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க. அது சும்மா டெலீட் பண்றேன், ஆனா இது தேவை. இது உங்களுக்கு இதுக்கெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இப்படி டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் கிரெடிட் லைன்ஸே இல்ல, இதெல்லாம் வந்து லேபிள்ஸ். இந்த மாதிரி டெலீட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஆல் டெக்ஸ்ட் வச்சிருவீங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆல் டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் வச்சிருங்க. ஆல் டெக்ஸ்ட் வந்து எக்ஸல் ஷீட்ல இந்த மாதிரி கலர் பண்ணிட்டு அப்புறம் வைங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாக்டா எடுத்துக்கலாம், தப்பு நடக்காது. இல்லாட்டா மாத்தி எடுத்துருவோம் நம்ம. சம்டைம்ஸ் ஃபிகர் லிஜெண்ட் பக்கத்துல இருக்கும், அதை காப்பி பண்ணிடுவோம். இல்ல லாங் டிஸ்கிரிப்ஷன் சின்னதா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஷன்ல அதை எடுத்துருவோம். அதனால இந்த மாதிரி கலர் பண்ணிட்டு அப்புறமா கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் சி கொடுங்க. இப்படி எல்லாம் எழுத்தெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டாம். அது என்ன ஆகுன்னா சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இது ஆயிடும், டெலிட் ஆயிடும், இல்லைன்னா தப்பா காப்பி பண்ணிடுவோம், பார்ஷியலா காப்பி பண்ணிடுவோம். ஸோ அதனால கிளிக் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க, கண்ட்ரோல் சி கொடுங்க, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி கொடுங்க. வி ஆல் டெக்ஸ்ட்ல போய் கண்ட்ரோல் வி கொடுங்க. என்டர் வரவே கூடாது, அதனால என்டர் ஸ்பேஸே இருக்கக்கூடாது, பிளாங்க்னு படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால டாட் வரைக்கும் வச்சுட்டு கரெக்டா வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபிகர் எல்லாம் செட் ஆயிருச்சு, ஆல் டெக்ஸ்ட் வச்சுட்டோம், கிரெடிட் லைன்ஸும் நம்ம பிளேஸ் ஹோல்டர்ல பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆல் டெக்ஸ்ட்ல காலத்துல ஹெடர் இருக்கா மேல, ஆல் டெக்ஸ்ட் ஹெட்டிங் டேபிள் எக்ஸல் இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ட் டேக்னு இருக்கும், இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கு இங்க இருக்கும், வேர்ட் ஃபைல் ரெஃபரன்ஸ் லாங் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இங்க. ஓகேங்களா? இது ரெண்டு தான் நமக்கு இந்த எக்ஸல் ஷீட்ல இருந்து தேவை, அது ரெண்டுமே இருக்கும். மேல ஹெட்டிங் இருக்கும். சொல்லிட்டு டேபிள் கடைசியா சொல்லி தரேன் நானு, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இமேஜ் பார்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இமேஜ் நான் ப்ராசஸ் பண்ணியே கொடுத்துருவேன். சைசிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, கன்சிஸ்டன்டா சைஸ் பண்ணணும். சைஸ் பண்ணி முடிச்ச உடனே பிடிஎஃப் ஓபன் பண்ணி பிடிஎஃப் ஆர்டர்ல இருக்கிற மாதிரியே ஆர்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? இன்னொரு டீம் வந்திருக்கீங்களா, அது பாத்துக்கோங்க. பிடிஎஃப் ஆர்டர் பண்ணும்போது ஸ்லைட்ஸ் ஆர்டர்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் ஆர்டர்ல வச்சுட்டு பிடிஎஃப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இது இருக்குன்னா இந்த இமேஜ் இருக்கணும், இல்லைன்னா இப்படி டிராக் பண்ணி விடலாம், கட் அண்ட் பேஸ்டும் பண்ணலாம், கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், எங்க வேணுமோ அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க அலைன் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் ஆர்டர்ல அலைன் பண்ணிக்கணும் இமேஜஸ். பிடிஎஃப்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ அது வந்து கொஞ்சம் டேபிள் எல்லாம் நடுவுல வரும், அன்னம்பர் இமேஜஸ் நடுவுல வரும்.
ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கரெக்டா அலைன் பண்ணிட்டு, இப்ப இங்க காலம் இருக்குன்னா, இந்த இந்த காலம முடிச்சுட்டு தான் இந்த காலம். இப்ப இங்க வந்து ஒரு ஃபிகர் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகர் வரணும். அடுத்தது தான் இந்த ஃபிகர். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். சோ அந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. மேம் டவுட் மேம். அன்னம்பர்டு சொல்லுங்க. வேண்டியது. மேம் இப்போ இமேஜ் நம்ம வைக்கும்போது அடுத்த பேஜ்ல டேபிள் இருந்துச்சுன்னா இமேஜ் ஃபர்ஸ்ட் கண்டினியூவா முடிச்சிடணுமா மேம்? சரிங்க. இப்ப இங்க டேபிள் வந்துச்சுல்ல? ஆ இதானே கேக்குறீங்க? மேம். இப்போ இந்த இப்போ இமேஜ் இங்க இப்போ இந்த இமேஜ் வச்சுட்டு அடுத்து தானே டேபிள் வைப்போம். அப்ப இதுக்கு ஆர்டர் முன்னாடி பேஜ்ல தான் வந்து இந்த இமேஜ் இருக்கு. இந்த போட்டோ இருக்கு. இந்த போட்டோ வச்சுட்டோம். அடுத்து தானே டேபிள் இருக்கு. அடுத்த டேபிள் வச்சுக்கிறோம். அடுத்த இமேஜ் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வச்சுக்கிறோம். பிடிஎஃப்ல என்ன ஆர்டர்ல இருக்கோ, எந்த லைன்ல இருக்கோ அதே மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு படிக்கும் போது அப்பதான் ஈஸியா இருக்கும். கண்டென்ட் படிப்பாங்க, இமேஜ் ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால பிடிஎஃப் ஆர்டர்ல வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ஃபிகர் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஆல் டெக்ஸ்ட்லாம் வச்சாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கிரெடிட் இந்த வியூ எப்படி எனேபிள் பண்ணுவீங்க? இந்த இதோ இங்க ஸ்லைட் சார்ட்னு கீழ இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அக்சஸிபிலிட்டி. இது நார்மல், இது ஸ்லைட் சார்ட். இது ரீடிங் வேவ். ஸ்லைட் சார்ட்னு இருக்கும் பாருங்க இங்க. கீழ இருக்கு. ஓகே. 4 இது இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுல கிளிக் பண்ணிட்டு திரும்ப நார்மல் வியூ வேணும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லனா இந்த வியூல கூட இருக்கும். இந்த வியூ இருக்கு இல்லையா? இந்த வியூல ஸ்லைட் சார்ட் இருக்கும், நார்மல் இருக்கும். ஓகேங்களா? ரீடிங் மீடியா எதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்லைட் சார்ட் வச்சு அரேஞ்ச் பண்றதுக்கு, நார்மல் வியூ வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஆமா, அப்டேட்டட் வெர்ஷன் போட்டுக்கோங்க. 2024 போட்டுக்கோங்க. நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 19லலாம் வந்து இந்த ரீடிங் பேன் வராது. ரீடிங் ஆர்டர் பேன் வராது. செலக்ஷன் பேன் தான் வரும். பண்ணும்போது சேவ் கொடுக்குறீங்களா மேம்? எதுப்பா புரியல? ஆட்டோமேட்டிக் சேவ்ங்களா நீங்க சேவ் கொடுக்குறீங்களா மேம்? சேவ் பண்ணிக்கோங்க. அது யூசுவலா நம்ம பண்றது தானே. திடீர்னு கரெக்ட். ஆமா, நான் இங்க யூபிஎஸ் முன்னாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப யூபிஎஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா பண்றது, க்ளோஸ் ஆகாது. அது இல்லாம இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 மினிட்ஸ் பிஃபோர் வரைக்கும் அதுவே ஆட்டோ சேவ் பண்ணிக்கும். அதுதான் கேக்குறேன். ஆட்டோ சேவ் இருக்கு. ஆமா, ஆட்டோ சேவ் ஆயிக்கும். இருந்தாலும் நீங்க அப்பப்ப சேவ் பண்ணிட்டு பண்றது எப்பவுமே நல்லதுதான். ஓகேங்களா? இது இப்ப நான் பண்றது சின்ன ஃபைல். இப்ப நீங்க வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு 200 பேஜ் எல்லாம் வரும். அப்ப வந்து கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ ஃபிகர் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எல்லாம் நீங்க ஒண்ணு சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்ல. ரன் ஆகி வந்துரும். ஆல் டெக்ஸ்ட் வச்சிருவீங்க, பிடிஎஃப் ஆர்டர் பண்ணிருவீங்க. கிரெடிட் லைன்ஸ் எல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருவீங்க இந்த பிளேஸ் ஹோல்டர்ல. லிங்க்ஸ் வந்து கடைசியில வச்சுக்கலாம் நம்ம. அதை விட்டுருங்க. ஏன்னா லாங் டிஸ்கிரிப்ஷன் போடணும். இப்ப அடுத்து வந்து லாங் டிஸ்கிரிப்ஷன் போட போறோம். லாங் டிஸ்கிரிப்ஷன்ல இது அப்பெண்டிக்ஸ் ஸ்லைட்ஸ்ல இது காமன் பேஜ். இது ஃபர்ஸ்ட் வந்துரும். இது நீங்க எதுவும் டச் பண்ண போறது இல்ல. எதுலயுமே கை வைக்காதீங்க. டெம்ப்ளேட்ல எதுலயுமே கை வைக்க வேண்டாம். எல்லாமே கான்ஸ்டன்டா பண்ணி இருக்கிறது. ஓகேங்களா? இது 40 பாயிண்ட்ஸ், 28 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே நாங்க கரெக்டா பண்ணி வச்சிருக்கோம். அதனால எதுலயுமே கை வச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த பொசிஷன் எல்லாம் எதையுமே மூவ் பண்ணாதீங்க. இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த பிளேஸ் ஹோல்டரோட பொசிஷன் எல்லாம் எதையுமே மூவ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அங்கங்க அப்படியே இருக்கணும். நீங்க ஜஸ்ட் அந்த இடத்துல பேஸ்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. கண்டென்ட். ஓகேங்களா? எடுக்கிற கண்டென்ட் அங்க பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. லிங்க் கொடுங்க. எதுவும் மூவ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். ஏன்னா அப்பதான் நம்ம ஒரு பிரசன்டேஷன்ல இப்படி பார்க்கும்போது அது கன்சிஸ்டன்டா வரும். இல்லைன்னா ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கும். ஃபிகரே அதனாலதான் சென்டர் பண்ணி கன்சிஸ்டன்டா பண்ணுங்கன்றது. ஒரே மாதிரி ஃபிகர் இருக்குன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்டா வரும். அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க அதெல்லாம் பண்ணாம. அதே மாதிரிதான் இந்த டெம்ப்ளேட்டும். இப்ப நேத்து பண்ண சாம்பிள்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஏதோ சென்ட்ரலா இருந்துச்சு. அது என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. இப்படி இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் மூவ் ஆயிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம. ஓகேங்களா? இப்ப நான் வந்து லாங் டிஸ்கிரிப்ஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இது டைட்டில் இங்கதான் நேம் வரும். இது வந்து லிங்க். நம்ம இங்க ஃபிகர் கொடுக்குறோம் இல்லையா? ஃபிகர் இருக்கு இல்லையா? அந்த ஃபிகரோட லிங்கை வந்து இதோட மேட்ச் பண்ணுவோம் நம்ம. ரிட்டர்ன் டு பேக். இப்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணா ஃபிகருக்கு போகும். ஃபிகர்ல இருந்து அங்க கிளிக் பண்ணா இங்க இந்த டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வரும். படிக்கிறதுக்கு ஈஸியா படிக்கிறதுக்காக. அதுக்காக லிங்க் கொடுக்குறோம். சோ இப்ப என்ன பண்ணணும்னா இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்ப கண்டென்ட் போடணும். கண்டென்ட் எங்க இருக்குன்னா நமக்கு எக்ஸல்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸல்ல இதுதான், இந்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் சும்மா உங்களுக்கு இப்பத்தி கலர் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியது இல்ல. நான் சும்மா கலர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதுதான் லாங் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா
எல்லா இமேஜுக்கும் வராது, மோஸ்ட்லி போட்டோஸ்க்கு வராது. போட்டோஸ் வந்து சும்மா 2 லைன்ல அவங்க அந்த ஆல் டெக்ஸ்ட்லயே சொல்லிடுவாங்க டிஸ்கிரைப் பண்ணி, க்ளோஸ் வியூ ஆஃப் பாக்ஸ்ட் மொலஸ்க் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. லாங் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த மாதிரி லேபிள்டு இமேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இமேஜுக்கு வந்து புரியறதுக்காக டீடைலா கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் பிளாங்க்ல இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க வைக்க வேண்டியது இல்ல, அந்த லிங்கே டெலீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதுக்கு மட்டும் தான் வைக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ரோஸ் போடும்போது அது ஈஸியா போட்டு கொடுத்துரும். பிளாங்க்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா இந்த நேம் அப்படியே முன்னாடி போயிடும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால இந்த பிளாங்க்ஸை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த காலம், அந்த ஹெடர் காலம்ல செலக்ட் பண்ணிட்டு டேட் இதுல போயிட்டு டேட்டால போயிட்டு ஃபில்டர் கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்துடும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் எக்ஸல் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறம், டேட்டால ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் ஆல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாம் அன்செலக்ட் ஆயிடும். பிளாங்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. ஸோ பிளாங்க்ஸ் மட்டும் வந்துடும். எதுக்கெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்துடும். அப்போ இந்த பிளாங்க்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ரோ, அந்த ரோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? என்டையர் ஷீட்டே டெலிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா பிளாங்க் இல்லாம வெறும் லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் வந்துடும். புரியுதுங்களா? ஓகே ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் வந்துடும், பிளாங்க்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்ம நம்ம ஃபியூச்சர்ல வந்து வேணா இந்த கே காலம் அப்படின்னு கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா பி காலம்ல நேமிங் வரணும், சி காலம்ல லாங் டிஸ்கிரிப்ஷன் வரும். மீதி எல்லாம் நமக்கு அன்வான்ட் தேவையில்லை, அதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப நேம் வந்து இதுலதான் கரெக்டா இருக்கு, இதை எடுத்துக்கோங்க. ஜேபக் ஃபைல் நேம்னு இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. சம்டைம் ஃபிகர் நம்பர்ல இருக்கும், அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஜேபக் ஃபைல் நேமிங்ல கரெக்டா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இது மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஃபிகர் டெலிட் பண்ணும்போது செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபிகரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஃபிகரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபிகரும் செலக்ட் ஆயிடும். டெலிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. சப்போஸ் இங்க நேமிங் இல்லைன்னா இங்க ரெஃபர் பண்றதுக்காக இந்த ஃபிகர் நம்பர் விட்டு வச்சிருக்கேன். இதுவுமே நமக்கு தேவை கிடையாதுதான். ஓகேங்களா? இப்ப பி காலம்ல நேமிங் வரணும், சி காலம்ல வந்து லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரணும். இந்த மாதிரி நீங்க பிக்ஸ் பண்ணி ஓபன்ல வச்சுக்கோங்க. சேவ்லாம் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி ஓபன்ல வச்சிருந்தாலே அது ரன் ஆகும். வேற எந்த எக்ஸலும் ஓபன்ல இருக்கக்கூடாது. இந்த ஒரு எக்ஸல் மட்டும் ஓபன்ல வச்சுட்டு நீங்க இங்க போயிட்டு இப்ப வந்து இந்த இடத்துல இந்த மேல இந்த காலம் ஃபுல்லா செலக்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் எத்தனை ஸ்லைடுன்னு காமிக்கும். கவுண்ட் 15 இருக்கு. மொத்தம் 15 லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? நேமிங் எல்லாத்துக்கும் இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகே, எல்லாத்துலயும் இருக்குது. அப்படி சப்போஸ் இல்லைன்னா இங்க பக்கத்துல இருக்க நேமிங்க வச்சு மேட்ச் பண்ணி போட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க போய் நம்ம மாத்ததான் போறோம். அதனால ஜஸ்ட் நமக்கு ரெஃபரன்ஸுக்கு தான் இது. ஓகேங்களா? அதனால பாத்துட்டு இப்போ வந்து நம்ம மேக்ரோஸ் ரன் பண்ணலாம். 15 இருக்கா ஸ்லைட்ஸ்? இங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க 15 வருது. அப்போ 15 ஸ்லைட்ஸ் போட்டுக்கிறோம். இங்க காப்பி பண்றோம். இந்த இடத்துல நான் இந்த எம்டி அதுக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் இருந்தாதான் அது கரெக்டா ரன் ஆகும். அதனால நான் என்ன கொடுத்துருக்கனோ அதையே பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லைட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட்னு கொடுங்க. ஒரு 15 ஸ்லைட்ஸ்க்கு மேல போதான்னு பாருங்க. எக்ஸாக்டா வைக்க வேணாம், கொஞ்சம் ஜாஸ்தியாவே வச்சு 18 இருக்கீங்க. இது எங்க போய் பாக்குறேன்னா ஃபைல்ல ஆப்ஷன்ஸ்ல இன்ஃபோல போய் பாக்குறேன். ஹிடன் ஸ்லைட்ஸ் வந்து 18 வந்துருச்சு. நமக்கு 15 இருந்தாலே போதும். சோ ஜாஸ்தி தான் இருக்கு, அப்படியே விட்டுருங்க. ஸ்லைட்ஸ் போட்டுக்கிட்டு நான் பாக்குறேன் ஃபியூச்சர்ல இந்த ஸ்லைட்ஸுமே போடுற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஸ்லைட்ஸ் போட்டுட்டு இப்போ Alt F11 கொடுத்தீங்கன்னா இந்த விபி ஓபன் ஆயிடும். ஓகேங்களா? Alt F11 அப்புறம் இன்சர்ட் மாடல் கொடுத்துட்டீங்க. இன்சர்ட் மாடல், இங்க இன்சர்ட்ல மாடல் கொடுத்தீங்கன்னா பேஜ் ஓபன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க போய் மேக்ரோஸ் ரன் பண்ணுங்க. இப்போ வந்து மேக்ரோஸ் வந்து முன்னாடி தனித்தனியா தான் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு அதான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தனித்தனியா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து மொத்தமாவே டைட்டிலும் போட்டுரும். ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு தனியா போடும், இதுக்கு தனியா போடும். இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். சோ இப்ப டைட்டில் டெக்ஸ்ட் ரெண்டுமே சேமா வந்துடும்.
அது மாதிரி ஸ்டார்டிங் ஸ்லைட் நம்பரும் கொடுக்க வேணாம். இப்ப நான் அந்த வீடியோல வந்து ஸ்லைட் நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். இப்ப இங்க 25th இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்ப அதையுமே கொடுக்க வேண்டாம். 25th இருந்து அதுவே ஸ்லைட் டைட்டிலும் போட்டுக்கோ. சரிதான், ஸ்லைட் டைட்டில் அதையும் போட்டுக்கோ, டெக்ஸ்டையும் போட்டுக்கோ. உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மேக்ரோவை. ஓகேங்களா? இப்போ அதை போயிட்டு அப்பெண்டிக்ஸ் ஸ்லைட்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு நான் பாக்குறேங்க, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ரன் பண்ணியே கொடுக்கறதுக்கு பாக்குறேன். ஓகேவா? அந்த மேக்ரோஸ்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் F5 ரன் கொடுங்க. இங்க ரன் இருக்கா, F5 அது கொடுத்தீங்கன்னா அதே விழுந்துடும். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து அந்த ஹெட்டர் இருக்கு இல்லையா, ஹெட்டர் வந்து விழுந்துச்சு. அது டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா அது எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோவை தான் ஹெட்டரா எடுத்துக்கும், மீதி எல்லாம் கண்டென்ட்டா எடுத்துக்கும். இப்ப நீங்க வந்து இதை டெலீட் பண்ணிட்டு இத இத இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா வரும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்லைட டெலீட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அந்த ஹெட்டர் வந்துருச்சு. இப்ப நான் கண்ட்ரோல் செட் பண்ணி திரும்ப காமிக்கிறேன். இப்போ ஸ்லைட்ஸ் போட்டுக்கிட்டோம், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம், பிபியை வந்து காப்பி பண்ணிட்டோம், அப்படியே F5 கொடுக்குறோம். ஓகே, எல்லாம் வந்துருச்சுங்களா? ஓகேவா? கரெக்டா அந்த 15 ஸ்லைட்ஸும் வந்து விழுந்துருச்சு. லாஸ்ட்ல எம்டி எல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ என்னன்னா லாங் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. நமக்கு வந்து இந்த ஃபிகர் நேமிங் இருக்கு இல்லையா, இந்த நேமிங் வந்து இந்த நேமிங்கும் ஃபிகர்ல இருக்க நேமிங்கும் லாங் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நேமிங்கும் சேமா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அவங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம நேமிங் கிளியர் பண்றோம். இது வரைக்கும் புரிஞ்சதுங்களா? ஹலோ, எஸ் மேம். ஓகேங்க. இப்போ நேமிங் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலீட் பண்றதானா மூணு இதுவும்? ஆமாங்க, அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, சைடுல அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சிம்பிள் தான். நேமிங் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நேமிங்ல எப்படி வரும்னு. ஃபிகர் நம்பர் உங்களுக்கு சாப்டர் ஓபனர் வந்து கரெக்டா வந்துரும் உங்களுக்கு. சப்போஸ் மல்டிபிள்ஸ் இருந்துச்சுன்னா, ஏபின்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து COA COB அப்படின்னு தப்பா வரும். அப்ப நீங்க அந்த சாப்டர் ஓபனர் இங்க பிராக்கெட்ல ஏ போட்டுக்கோங்க. இப்ப இதுல ஏபி இல்ல, அதனால இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு அந்த டீடைல் எல்லாமே அந்த இதுல கொடுத்துருப்பேன், ஒர்க் ஃப்ளோல கொடுத்துருப்பேன். இன்னொரு வாட்டி வேணா ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. சாப்டர் ஓபனர் எல்லாமே இந்த மாதிரி வந்துரும். ஃபிகர் நேம் வந்து இதுதான் கரெக்ட். அதுல இதெல்லாம் கரெக்டா வந்துரும் உங்களுக்கு. ஃபிகர் 4.1 அதெல்லாம் வந்துரும் கரெக்டா. டேபிளும் வந்துரும். டேபிள வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியறது கிரியேட் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் ஃபிகராவே வைப்போம் சில காம்ப்ளெக்ஸ் டேபிள்ஸ் எல்லாம். அப்ப வந்து ஃபிகர் நீங்க டைப் பண்ணணும். நம்ம எல்லாமே இந்த மாதிரி சென்டென்ஸ் கேஸா தான் வரணும். டேபிள் ஃபிகர் 4.1 ஃபிகரா வச்சா இப்ப இதை நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதனால வெறும் டேபிள் 4.1 வெறும் நம்பர்டு டேபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். இப்ப இது வந்து டேபிளா இருக்கு அப்படின்னா இது பண்ணக்கூடாது. இது வந்து அன்னம்பர் டேபிள். இந்த மாதிரி கேப்ஷன் வச்சிருக்கிற நம்பர்டு டேபிள்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபிகர் இதெல்லாம் கரெக்டா வந்துரும் உங்களுக்கு. இதுல நமக்கு தப்பா வர்றது பாத்தீங்கன்னா இதுதான் இப்படி வரும். இது வந்து இந்த ஜேபெக்ல இருக்கிறத எடுத்துட்டு வந்துரும். இந்த மாதிரி நேமிங்ல மட்டும் தான் இப்ப நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து அன்னம்பர்ட், யூஎன்னா அன்னம்பர்ட். ஓகேங்களா? UNTன்னு வந்துச்சுன்னா அன்னம்பர்ட் டேபிள். இது வந்து வெறும் அன்னம்பர்ட் இமேஜ் தான். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, 0ல இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl C Ctrl F ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகேங்களா? Ctrl V இந்த 0 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த நேமிங் வந்து தனித்தனியா வரும். இது கான்ஸ்டன்ட், இது வந்து எல்லாத்துலயும் சேமா வரும். UN0ன்றது ரீப்ளேஸ் கொடுத்துட்டு மேட்ச் கேஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து அவன் டைட்டில் எல்லாம் டிஸ்கிரிப்டிவா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா படிக்கிறவங்களுக்கு புரியணும். யூஎன்னா அவங்களுக்கு புரியாது. அதை எப்படி படிக்கணும்னா அன்னன் படிக்கும். un01-8-1 படிக்கும். அது அவங்களுக்கு புரியாது. அன்னம்பர்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தாதான் படிக்கிறவங்களுக்கு புரியும். அதனால அன்னம்பர்ட் இமேஜ் 1 இது என்ன சாப்டர்ன்னு பாத்துக்கோங்க. அந்த சாப்டர் நம்பர் டாட் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து 4th சாப்டர் பக்கத்துல டாட் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம இங்க எல்லாம் டாட் தானே கொடுத்து வச்சிருக்கோம். ஃபிகர் 4.1 டேபிள் 4.1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால அன்னம்பர்டுக்கும் அன்னம்பர்ட் இமேஜ் 4 அப்படின்னு கொடுத்துடுறோம். ரீப்ளேஸ் ஆயிடும். 2 அக்கரன்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு பெரிய ஃபைல்ல நிறைய வரும். ஓகேங்களா? மீதி இருக்கிற நேமிங் அதை விட்டுருங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 4.9
இப்ப இங்க வந்து இது 4.9 இது 4.8னே வச்சுக்கலாம். இது 1 எல்லாம் தேவையே கிடையாது. டெலிட் பண்ணிடுங்க. டவுட் இருந்தா வேணா கேளுங்க. இது 4.8னே வச்சுக்கலாம். 4.9 மீதி இதெல்லாம் கரெக்ட் தான். இந்த நேமிங் எல்லாம் கரெக்ட் தான். 10 வருது இல்லையா? நம்ம 0 கொடுத்ததுனால இது ரீப்ளேஸ் ஆகல. கண்ட்ரோல் நான் ஏன் வந்து 0வோட சேர்த்து கொடுத்தேன்னா, லாங் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் டெக்ஸ்ட் இருக்கு நிறைய. அங்க எங்கேயாவது யூஎன் டெக்ஸ்ட் வந்துச்சுன்னா அதுவும் ரீப்ளேஸ் ஆயிடும். எங்கேயாவது யூஎன்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இதுல இல்ல, எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதுவும் ரீப்ளேஸ் ஆயிடும். அதனாலதான் அந்த 0 சேர்த்து கொடுத்தேன். இப்போ நீங்க இதுக்கு பண்ணும்போது 0வை டெலிட் பண்ணிடுங்க. பட் ஆனா ஒண்ணு தான் பண்ணணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? ரீப்ளேஸ் 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 அந்த மாதிரி கொடுங்க. தனித்தனியா கொடுத்துருங்க. எத்தனை ஃபைல் இருந்தாலும் மொத்தமா கொடுத்தீங்கன்னா லாங் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் போய் மாறிடும். இல்லைன்னா நீங்க இந்த ரீநேமிங் எல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா லாங் டிஸ்கிரிப்ஷன் ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அப்ப மாறாது உங்களுக்கு. அதனால ஏன்னா நிறைய இந்த எரர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சில பேர் எல்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துருவாங்க, இதெல்லாம் மாறி இருக்கும். சோ அந்த எரர்ஸ் எல்லாம் பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அதனால யூஎன் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ரீநேமிங் பண்ணியாச்சு. இப்ப இங்க வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்க எப்படி வரணும்னா, இந்த இடத்துல இந்த அண்டர்ஸ்கோர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இது வரணும் எல்லாத்துக்கும். ஓகேங்களா? இந்த டாட் ஜேபக்கு பதிலா சாரி டாட் ஜேபிஜிக்கு பதிலா இந்த டிஸ்கிரிப்ஷன் வரணும். ஓகேங்களா? இது ரீப்ளேஸ் பண்ணா எதுக்காகன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ஃபைல் காமிக்கிறேன். ஃபைல் எப்படி வரணும் அப்படின்றது காமிக்கிறேன். இந்த மாதிரி வரணும். எல்லாத்துக்குமே வந்து ஃபிகர் நேமிங் வந்து சேம் தான் வரும். அங்க இருக்கிற ஃபிகர் நேமிங்கும் இங்க இருக்கிற லாங் டிஸ்கிரிப்ஷன் நேமிங்கும் சேமா இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ராவா இந்த அண்டர்ஸ்கோர் எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன், லாங் டிஸ்கிரிப்ஷன் தான் எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. இது மட்டும் எக்ஸ்ட்ரா வரணும் இந்த இடத்துல எல்லாத்துலயும். ஓகேங்களா? அதனாலதான் அந்த ஜேபகோட சேர்த்து எடுத்தேன் நான் இந்த இடத்துல. சோ நம்ம ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சோ டாட் ஜேபக வந்து அண்டர்ஸ்கோர் எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா 14மே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னபட் இமேஜ்க்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், 0 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி, இங்க ஆல்ரெடி இருக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணது. இமேஜ் ரீப்ளேஸ் ஆகும் கொடுத்தீங்கன்னா 3 அக்கரன்ஸ். இது நம்ம 8ன்னு கொடுத்துருக்கோங்க. ஒண்ணு மட்டும் இது வந்து ஃபிகர். இப்ப இந்த நடுவுல யூஎன் எதுவுமே வரல, வெறும் நம்பர் மட்டும் வந்திருக்குன்னா இது வந்து ஃபிகர்னு அர்த்தம். ஃபிகர் 4. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க மேல போய் பாத்துக்கலாம். மேல ஃபிகர்ல இந்த டைட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஃபிகர் 4.3 அந்த மாதிரி 6 அக்கரன்ஸ். எல்லாமே மாறிடுச்சா? நம்பர் 10 மட்டும் அதுல இருந்து மாறாது. பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் இந்த இடத்துல வந்து 0 டெலிட் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ் நம்பர் 4 ரீப்ளேஸ் ஆகும். 5 அக்கரன்ஸ் மாறிடுச்சு. அவ்வளவுதான். ரீநேமிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு நமக்கு. ஓகேங்களா? இந்த ரீநேமிங் பண்றது வந்து இந்த நேமும் இமேஜ்ல இருக்க நேமும் சேமா இருக்கணும், இல்லைன்னா பக் மார்க் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரீநேமிங் எல்லாம் முடிச்சாச்சு, லாங் டிஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு, ரீநேமிங் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து இப்போ இந்த ஃப்ரேம்குள்ள ஃபிட் ஆகல அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து 1.5 லைன் ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் கம்மி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 24 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். லைன் ஸ்பேசிங் மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா அப்பவும் ஃபிட் ஆகல அப்படின்னா ஈவன் நம்பர்ல தான் வைக்கணும், ஆட் நம்பர் வைக்க கூடாது. 23, 19 இதெல்லாம் வைக்க கூடாது. நமக்கு வந்து 18, 20, 22, 24 மேக்ஸிமம் 24, மினிமம் 18 ஈவன் நம்பர் மட்டும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் 22 வச்சீங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபிட் ஆயிடுச்சு. இது லைட்டா வேணா இழுத்துக்கலாம், ரொம்ப எல்லாம் எட்ஜ் வரைக்கும் போக கூடாது. இழுத்து பார்த்தாலும் வரல, அப்ப நீங்க கொஞ்சம் அப்படியே மேல மட்டும் இழுத்துக்கோ, மேல மட்டும் இப்படி தள்ளிக்கோங்க, ஓரளவுக்கு பரவாயில்லதான்.
அது மாதிரி எங்க டெக்ஸ்ட் வச்சாலும் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வந்து ஃபோக்கஸ் மிஸ்ஸிங்னு ஒரு எரர் வரும். ஓகேங்களா, இது வச்சுக்கோங்க. இங்க என்ட்ரெல்லாம் எதுவுமே வரக்கூடாது, என்ட்ரு ஸ்பேஸே வரக்கூடாது எங்கேயுமே, பிளாங்க்னு படிச்சிடும். ஓகேங்களா, இப்படிதான் ஃபிட் பண்ணணும். இது கரெக்டா இருக்கு, அப்படியே விட்டுருங்க, எதையுமே பண்ண வேணாம். நேத்து பார்த்த ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் இப்படி ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. சோ நீங்க எதுவுமே இதுல எல்லாம் இப்படி கையே வைக்க வேண்டியது இல்லை. எக்ஸ்டெண்டா போறது மட்டும், ஃப்ரேமை தாண்டி போறது மட்டும் லைன் ஸ்பேசிங் கம்மி பண்ணுங்க. அப்புறம் ஃபாண்ட் சைஸ் 22 வைங்க. பத்தலையா 20 வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலையா 18 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல பண்ணக்கூடாது. 18 தான். அப்படி இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நம்ம பேஜை தான் ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேங்களா, மீதி எல்லாம் இப்ப கரெக்டா இருக்கு, எல்லாம் ஃப்ரேம்குள்ள இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்ட்லி கொடுத்துட்டு இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் இருக்கும் இங்க, இந்த கார்னர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எக்ஸாக்ட்லி கொடுத்துட்டு இங்க 28 இருக்குன்னா ஒரு 32 35 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில் ஆகும் ஸ்பேஸ். அவசியம் இல்ல, நீங்க கொஞ்சம் டைம் இருந்தா பண்ணலாம், பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்னா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் இப்படி இது பண்ணிக்கோ. யூஸ்வலா மூவ் பண்ண கூடாது, இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குமேன்றதுக்காக லைட்டா மூவ் பண்ணி வைக்கிறோம். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து டெக்ஸ்ட் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் போகும் நிறைய, இப்படி எல்லாம் போகும். இது நீங்க வந்து என்னதான் 18 வச்சாலும் உங்களுக்கு ஃபிட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. இது இப்ப இந்த 1 லைன் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 18 வச்சும் ஃபிக்ஸ் ஆகல, இன்னும் டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2 பேஜ்ல போடணும். இப்ப இந்த பேஜ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஸ்லைட் போட்டுக்கோங்க. இந்த பேஜ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஸ்லைட் போட்டீங்கன்னா சேம் வந்துரும். ஓகேங்களா, வந்துச்சா? இந்த இப்போ வந்து இதுல அப்படியே இப்போ இந்த டெக்ஸ்ட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாதி டெக்ஸ்ட், இதை டெலீட் பண்ணிடலாம். இதை வந்து இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்லைட்ல இதை ஆல்ரெடி வச்சுட்டோம், டெலீட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 18 வச்சு பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி 2 ஸ்லைட்ல போட்டுட்டு, இப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு நேமிங் சேமா இருக்கு, டிஃபரன்ஸ் காமிக்கணும் இல்லையா? செகண்ட் ஸ்லைட்ல இருந்து 1 வச்சு 12 பாயிண்ட்ஸ் வைக்கணும். ஸ்லைடு வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது, நமக்கு அது எரர் வரும், அந்த செக் ஆக்சசிபிலிட்டில எரர் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட விட்டுருங்க, செகண்ட் ஸ்லைட்ல இருந்து இன்னும் ஒரு 3 பேஜ் போதா 1 2ன்னு வைக்கணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு 1, அடுத்த பேஜ் போச்சுன்னா 2, அந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த பேஜுக்கும் பேஜ் போச்சுன்னா அதை 2ன்னு வச்சுக்கோங்க, அடுத்த பேஜ்னா 3, அந்த மாதிரி வச்சிடணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து டைட்டில் வந்து டூப்ளிகேட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த நம்பர் வைக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ படிக்கிறவங்களுக்கு வந்து கண்டினியூஸா போகணும் அப்படின்றதுக்காக லிங்க் வைக்கணும். இங்க அந்த லிங்க்குக்கு ஒன்னும் இல்லை, நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க, இதுல 2 பேஜுக்கு லிங்க் வைக்கணும், லாஸ்ட் பேஜுக்கு வைக்க கூடாது. நம்பர் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வைக்க கூடாது, 1 2 ஃபர்ஸ்ட் பேஜ் விட்டுருவோம், 1 2ன்ட்டு அடுத்த பேஜ்ல இருந்து வைப்போம். லிங்க் வைக்கும் போது ஏன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் படிப்பாங்க, லிங்க் கொடுத்தா செகண்ட் பேஜுக்கு போகும், அடுத்தது லிங்க் கொடுத்தா தேர்ட் பேஜுக்கு போகும். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு மட்டும் லிங்க் வைக்கணும். ஓகேங்களா, லிங்க் எப்படி வைக்கணும்னா இந்த 2 பேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, லே அவுட் போங்க, லே அவுட்ல இங்க இந்த இருக்கும், இங்க கஸ்டம் லே அவுட்னு ஒண்ணு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்டெண்ட் டிஸ்கிரிப்ஷனே ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. அதாவது நான் இருங்க இன்னொரு வாட்டி சொல்றேன். ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் ஸ்லைடு ஒரு வாட்டி கொடுங்க, கொடுத்தீங்கன்னா இந்த இது வரும், ஃப்ரேம் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃப்ரேம்ல தான் வைக்கணும், வேற எங்க இருந்தோ காப்பி பண்ணி எல்லாம் போடக்கூடாது. டெக்ஸ்ட வேணா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர ஃப்ரேமை காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, டெம்ப்ளேட்ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும். அப்போ நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு ஒரு கஸ்டம் லேஅவுட்னு ஒண்ணு இருக்கும் பக்கத்துல, அது கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இல்லைன்னா அதுவே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இதுலதான் ஃப்ரேம் வருது இல்ல, ஏன்னா கொஞ்சம் கேப் கம்மியாகும். ஓகேங்களா,
இதுவும் அதே மாதிரி சேம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அட்வான்ஸ் கண்டினியூ வந்துருச்சு. ஓகேவா? கொஞ்சம் கீழே இறங்கும், கேப் இருக்கும். செகண்ட் ஸ்லைடு புரியுதுங்களா? இது நீங்க ரீசெட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபாண்ட் திரும்ப அது பழையபடி வந்துரும். அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இங்க லாஸ்ட்ல ஒரு ஸ்லைடு ஒன்னு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அதுல இருந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் இல்லைன்னா நம்ம மாஸ்டர் பேஜ்ல இருந்தா போய் எடுக்கணும். ஓகேங்களா? ஹோம்ல சாரி வியூல மாஸ்டர் ஸ்லைடுன்னு இருக்கா, ஸ்லைட் மாஸ்டர், அதுல போனீங்கன்னா இங்க இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. க்ளோஸ் மாஸ்டர் வியூ இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இருக்கும், இந்த டேபிள் கொடுத்துருப்பேன், அங்கேயும் இந்த டெக்ஸ்ட் இருக்கும். எதையுமே கீ பண்ணாதீங்க, அது டெலீட் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்லைட்லயும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்லைடுன்னு பாத்துக்கோங்க, நம்பர் பாத்துக்கோங்க. 33 வருதா? இங்க 33. ஓகேங்களா? 33னா இந்த இதுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போகணும் லிங்க். 33ல இருந்து 34க்கு போகணும், இந்த டிஸ்கிரிப்ஷன் 1க்கு போகணும். ஓகே கொடுத்துட்டேன், லிங்க் வந்துருச்சு. இப்ப இதை கிளிக் பண்ணா அடுத்த ஸ்லைடு வந்துச்சு. இப்ப அதையே நீங்க வந்து காப்பி பண்ணி 1க்கு போட்டுருங்க. காப்பி பண்ணி இதுக்கு போட்டீங்கன்னா கண்ட்ரோல் கே கொடுத்து அடுத்த ஸ்லைடு லிங்க் கொடுக்கணும். 2ன்னு இருக்குல்ல, அந்த ஸ்லைடு கொடுத்துட்டீங்கன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்லைடு போகும். ஸோ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க படிச்சிருவாங்க, இதை கிளிக் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது போகும், இங்க அடுத்தது போகும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் லாங் டிஸ்கிரிப்ஷன். அது மேனுவலா ஒரு ஸ்லைடுக்கும் மூவ் பண்ணனும், எல்லா ஸ்லைடும் கொடுக்கணும். ஏதுங்க அந்த லிங்கா? வரிசையா ஒண்ணா இல்ல, நம்ம கண்டினியூ பண்றதுக்கு மட்டும். ஆமா, இப்ப நீங்க வந்து பேஜ் கண்டினியூ பண்றீங்க, இப்ப சிங்கிள் பேஜ் தான் வருதுன்னா அதுக்கு நீங்க எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல, அப்படியே விட்டுருவீங்க இதெல்லாம். இப்ப சப்போஸ் டெக்ஸ்ட் நிறைய போகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கண்டினியூ பண்றதுக்கு மட்டும் இது வைக்கணும். ஆமா, எத்தனை பேஜ்? இப்போ மோஸ்ட்லி 2 பேஜஸ் தான் வரும்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு 2 ஸ்லைடு 3 ஸ்லைடு போட்டு பண்ணி காமிச்சேன். இது வந்து 3 ஸ்லைடுக்கு கண்டினியூ ஆகுது, ஒரே ஃபிகர் 4.7ஓட ஃபிகரோட கண்டென்ட் வந்து 3 ஸ்லைடுக்கு கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரேர் கேசஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப வராது. 1-2 வரும், ஆனா 2 பேஜுக்கு தான் வரும், 3 பேஜ் எல்லாம் வராது. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து இந்த அட்வான்ஸ் கண்டினியூ வச்சு நம்ம ஒரு பேஜுக்கும் லிங்க் பண்ணி 3rd பேஜுக்கு போற மாதிரி பண்ணணும். 3rd பேஜ்ல வைக்க கூடாது. ஓகேங்களா? புரியுது. டவுட் இருந்தா ஃபோன் பண்ணுங்க. அந்த டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ல இருந்து எடுத்துக்கோங்க, மாஸ்டர் டெம்ப்ளேட், அந்த வியூல போய் மாஸ்டர் டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. நான் இங்க உங்க லாஸ்ட்ல போட்டு கொடுக்குறேன் வேணா. கடைசியில ஒரு பேஜ் இந்த அட்வான்ஸ் கண்டினியூ இதெல்லாம் வச்சு போட்டு கொடுத்தா நீங்க அங்க இருந்து கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டேபிளுக்கு அப்படிதான் போட்டு வச்சிருப்பேன். என்னோட டெம்ப்ளேட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், டேபிளுக்கும் அட்வான்ஸ் கண்டினியூன்னு போட்டு வச்சிருப்பேன். அந்த டெக்ஸ்ட காப்பி பண்றதுக்கு இதுலயும் இருக்கும். இந்த மாதிரி நியூ ஸ்லைட் போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதை காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன், இந்த எக்ஸ்ட்ரா ஸ்லைடு. அதே மாதிரி இந்த அப்பெண்டிக்ஸ் ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாங் டிஸ்கிரிப்ஷன் ஸ்லைட்ஸ், இந்த மாதிரி வந்து அன்ஹைட்ல இருக்கக்கூடாது, ஹைட்ல தான் இருக்கணும். நீங்க புதுசா இந்த மாதிரிலாம் இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஹைட் ஆகாது. கிராஸ் தெரியுதா? அந்த நம்பர் எல்லாம் கிராஸ் பண்ணி ஹைட்ல இருக்கும். இது எதுக்குன்னா இப்ப நீங்க வந்து வியூவருக்கு வந்து படிக்கும் போது அந்த ஸ்லைட் போகாது. ஓகேங்களா? இது வரைக்கும் தான் ரீட் ஆகும், இதுக்கப்புறம் போகாது. ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு போகும், பிரசன்டேஷன் பாக்குறவங்களுக்கு. ஓகேங்களா? இருங்க, இதுல காமிக்கிறேன். பிரசன்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த லாங் டிஸ்கிரிப்ஷன் ஸ்லைட்ஸ் எல்லாம் தெரியாது. ஓகேங்களா? ஃபிகர் வரும், அவ்வளவுதான், முடிஞ்சிடும். லாங் டிஸ்கிரிப்ஷன் ஸ்லைடே போகாது. அதுக்குதான் அதை ஹைட் பண்ணி வைக்கிறோம். நம்ம போகக்கூடாது. நமக்கு ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை படிச்சுப்பாங்களே தவிர அவங்களுக்கு அது போகாது. ஓகேங்களா? அதனால இங்க ஹைட்ல தான் இருக்கணும், ஹைட்ல தான் இருக்கும் உங்களுக்கு நான் கொடுக்கறது. இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஆக்சஸிபிலிட்டி பிரசன்டேஷன்ல லிங்க் பண்ணா போகும், அப்ப மட்டும் அது போயிட்டு வருமா? அது மாதிரி. ஆமா, ரீட் ஆகுமே தவிர உங்களுக்கு போகாது. அது வாய்ஸ் ஓவர் வரும்னு நினைக்கிறேன். இருங்க, எனக்கே தெரியல, நான் இது வேற ஸ்லைட் பாக்குறேன். என்ன பர்பஸ் அது வைக்கிறோம்? இப்ப இது இருக்குன்னா
பிரசன்டேஷன் கொடுத்தாச்சு, கிளிக் பண்றோம். ஆமா போகுது, அந்த ஸ்லைட் போகுது. பட் ரீட் பண்ணும்போது இப்ப நீங்க அடுத்தடுத்து ஸ்லைடு வரும்போது வராது, அது டிஃபால்ட்டா வராது, கிளிக் பண்ணா டிஃபால்ட்டா வராது. ரீட் பண்ணும்போது மட்டும் போகும். ஓகேங்களா, முடிஞ்சிருச்சு பாருங்க, எண்ட் ஆஃப் ஸ்லைட் ஷோன்னு முடிஞ்சிருச்சு, போகாது. இப்ப நீங்க வந்து ஸ்லைட் ஷோ வச்சுட்டு இங்க கிளிக் பண்ணா மட்டும் போய் ரீட் ஆகும். அதே மாதிரி இங்க ரிட்டர்ன் டு பேரண்ட் ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துடும், ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். அந்த மாதிரி படிச்சுப்பாங்க. ஓகேங்களா, இப்ப அந்த லிங்க் தான் நம்ம கடைசியா வைக்க போறோம். இப்போ இமேஜ் ஸ்லைட்ஸ், மெயின் செக்ஷன் ஸ்லைட்ஸ் முடிஞ்சிருச்சு, அப்பெண்டிக்ஸ் ஸ்லைட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? அது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இன்னும் பெருசா தெரியும், ஒண்ணுமே இல்ல. ஆனா இது நீங்க பண்ணிட்டீங்கன்னா, ஒரு டைட்டில் பண்ணிட்டீங்கன்னா இது கடகடன்னு பண்ணிடலாம். ஓகேங்களா, அது இல்லாம பிபிடியும் புதுசுன்றதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா, இப்போ என்னன்னா இப்ப லிங்க் வைக்க போறோம். ஓகேங்களா, இந்த லிங்க் டெஸ்டும் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா மாஸ்டர் ஸ்லைட்ல போய் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, வியூல போய் மாஸ்டர் ஸ்லைட் போனீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துட்டு எதையுமே கீழே பண்ண வேண்டாம், ஏன்னா ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், டெக்ஸ்ட் எரர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோங்க, கண்ட்ரோல் கே கொடுங்க. இப்போ இது ஃபிகர் இல்லையா, ஃபிகருக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுவும் இருக்கு, ஆக்சசிபிலிட்டி கண்டென்ட், எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஓப்பனருக்கு வந்து இல்ல, அப்ப நம்ம ஓப்பனருக்கு போட்டோஸ்க்கு யூஸ்வலா வராது. நீங்க ரெஃபரன்ஸ்க்கு இங்க பாத்துக்கலாம், எக்ஸல் ஷீட்டே பாத்துக்கலாம். நீங்க பாத்துட்டு எது எதுக்கெல்லாம் லிங்க் வருதோ அதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். நீங்க போட்டோஸ்க்கு 3த்துக்குமே இல்ல, கரெக்டுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அதை டெலீட் பண்ணிடுங்க, வேண்டாம், நமக்கு அந்த பிளேஸ் ஹோல்டரே தேவை கிடையாது, அதை டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கும் நம்ம யூஸ்வலா இதுல இமேஜ் இருந்தாதான் வரும், இமேஜ் இல்ல, அதனால வேண்டாம். இதுக்கும் கிடையாது, டெலீட் பண்ணிடுங்க. இப்ப இதுக்கு வேணும். ஓகேங்களா, இதுக்கு இந்த இது தேவையில்லை, கிரெடிட் லைன் இல்ல. இப்ப இதுக்கு வேணும் அப்படின்னா இங்க பிளேஸ் பண்ணிட்டு என்டர் எல்லாம் வரக்கூடாது, கண்ட்ரோல் கே, அன்னம்பர் 4.8. ஓகேங்களா, ஃபர்ஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆக்சசிபிலிட்டி கண்டென்ட்க்கு அடுத்தது எக்ஸ்டெண்டட் டிஸ்கிரிப்ஷன் வருதுங்களா, 25th பேஜ். அது ஓகே அப்படியே கொடுத்துருங்க, கண்ட்ரோல் கே கொடுத்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் போயிடும். ஓகேங்களா, இப்ப இது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போகும். ஓகேவா, அந்த மாதிரி. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதையே இப்படி காப்பி பண்ணிக்கோங்க, இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த 4.8லயே போய் நிக்கும். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஒரு வாட்டியும் மேல இருந்து கீழே வந்து தேடணும். அப்படி தேடாம நீங்க முன்னாடி வைக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. இப்ப இது ஃபிகர் 4.3, அடுத்து ஃபிகர் 4.3, அடுத்தது 4 இருக்கான்னு பார்த்துட்டு இதையே இந்த ஸ்பேஸ் இல்லாம காப்பி பண்ணீங்கன்னா ஈஸியா அந்த என்டர் வராது. காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் கே கொடுங்க, 4.4 காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணுங்க, கண்ட்ரோல் கே 4.9. ஓகேங்களா, இந்த இப்போ இது வந்து ஸ்பிளிட் பண்ணணும் நம்ம. இப்ப இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த மாதிரி கம்பைண்டா கொடுத்துருவாங்க கிளைண்ட், ஜேபக் வந்து இந்த மாதிரி கம்பைண்டா வந்துரும். நமக்கு வந்து இங்க பிபிடில இதுல எக்ஸல்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா ஆல் டெக்ஸ்ட் லாங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஆல் டெக்ஸ்ட் தனித்தனியா வைக்க முடியும். எதுக்காக தனித்தனியா வைக்கிறோம்னா, ஒன்னா வச்சா 150 கேரக்டர்ஸ்க்கு மேல போகக்கூடாது. இங்க அந்த கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஏதோ சம் கவுண்ட் 150க்கு மேல போகக்கூடாது, அதனால அவங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணணும். ஸ்பிளிட் பண்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஜேபக் சப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஜேபக்ல போயிட்டு இந்த ஃபிகரு போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கோங்க. போட்டோஷாப் ரொம்ப பழைய வெர்ஷன்ல யூஸ் பண்ண வேணாம். நேத்து ஒருத்தவங்க வந்து போட்டோஷாப் 7 பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த ஆக்ஷன்லாம் ரன் ஆகல. ஓகேங்களா, கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்ல ரன் பண்ணி பாருங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்க, போட்டோஷாப்ல இப்படி ஃபிகரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கி டூல் இருக்கு இல்லையா, மார்க்கி டூல் வச்சுட்டு இப்படி செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த ஆக்ஷன் இருக்கும், நான் ஆக்ஷன் கொடுத்துருக்க ஆக்ஷனை வந்து விண்டோல ஆக்ஷன்ஸ்னு ஒரு பேலட் இருக்கா, விண்டோல ஆக்ஷன் ஒரு பேலட் இருக்கும், அங்க போய் இந்த கார்னர் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா
அங்க வந்துட்டு லோட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். அந்த லோட் ஆக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல போய் நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பிளிட் இமேஜஸ்ன்னு ஒரு இது கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க லோட் கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி லோட் பண்ணிருக்கிறதுனால பண்ணல. விண்டோல ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்றீங்க. அந்த ஆக்ஷன் பேலட் வந்துரும். பேலட் வந்ததுக்கு அப்புறம் அங்க லோட் பண்ணிக்கிறீங்க. லோட் ஆக்ஷன்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா அந்த ஸ்பிளிட் இமேஜ் வந்து உங்களுக்கு அந்த ஆக்ஷன் லோட் ஆயிடும். அதுல வந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்கும். ஜேபக்னு ஒண்ணு இருக்கும் இதை ஸ்பிளிட் பண்றதுக்கு. இன்னொன்னு பிஎன்ஜி ஃபார் டேபிள்ஸ். அது டேபிள்ஸ் பண்றது நான் அப்புறமா சொல்லித்தரேன். எல்லாத்தையும் மொத்தமா சொல்லி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால இது அப்புறமா சொல்லித்தரேன். அது இருக்கட்டும். இப்ப ஜேபக் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் F2ன்னு வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா மாத்திக்கலாம். இங்க அது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்த இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க அந்த ஃபங்க்ஷன் கீஸ் மாத்திக்கலாம். F2 F3 உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். அது மாதிரி இதையும் டபுள் கிளிக் பண்ணி நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜேபக் ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை. இங்க F2 கொடுத்துருக்கோம் இல்லையா? F2 கொடுங்க. மேல காப்பிரைட் வந்துடும். யூஸ்வலா எல்லா இமேஜுக்கும் காப்பிரைட் வைக்கணும். கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்கன்னா பெருசாகும், கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா சின்னதாகும். கொஞ்சம் பெருசு பண்ணியே பாத்துக்கோங்க. நான் வந்து டிஃபால்ட்டா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். கேரக்டர் பேலட்ல பாத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு இருக்கும். இது எல்லாம் கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கேரக்டர் பேலட்ல 3 பாயிண்ட்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு இது போகும். ஏன்னா நம்ம இது பாக்குறதுக்கு சின்னதா தெரியுது உங்களுக்கு. ஆனா பிபிடில பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். அதனால இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கீப் அப் பண்ணணும். சென்டரெல்லாம் அதுவே பண்ணிக்கும். ஆக்ஷன்லயே பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாவே வைங்க. ஏன்னா அங்க போய் நம்ம பிபிடில பெருசு பண்ணும்போது இன்னும் பிகரா ஆகும் அந்த ஸ்பேஸ். ஓகேங்களா? கொஞ்சம் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படியே என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா சேவஸ் கேட்கும். என்ன ஆகுதுன்னா கிராப் பண்ணி சென்டர் பண்ணி எல்லாம் பண்ணிடும். ஓகேங்களா? அது வந்து அதுக்கப்புறம் அதை வந்து ஏன்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்பிளிட் இமேஜ் தனியா நீங்க ஷேர் பண்ணணும். அதனால தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு ஸ்பிளிட் இமேஜ்னு ஒரு ஃபோல்டரை போட்டு ஏன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திரும்ப ஓபன் பண்ணிக்கோங்க. திரும்ப ஓபன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க டூப்ளிகேட் கூட அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி இமேஜ்ல போனீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஃபிகர் எத்தனை ஃபிகர் இருக்கோ அத்தனை டூப்ளிகேட் அடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஓபன் பண்ண வேண்டியது இல்லை. செகண்ட செலக்ட் பண்ணி F2 கொடுத்தீங்கன்னா காப்பிரைட் வந்துடும். ஓரளவுக்கு போதும். அது 3 பாயிண்ட்ஸ் போதும். உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 வச்சுக்கோங்க. மினிமம் 2.5. அதுக்கு கீழே போக கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் தெரியாது. பிபிடில ஃபாண்டே ஒரு மாதிரி படிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சின்னதா தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து கண்டென்ட் கிடையாது. இதுதான் கண்டென்ட். நமக்கு ஃபிகர்ல இருக்கிறதா கண்டென்ட். இது வந்து கண்டென்ட் கிடையாது. சும்மா காப்பிரைட். கிளைண்டோட காப்பிரைட் அது. அதனால கொஞ்சம் சின்னதா தான் இருக்கணும். ஓகேங்களா? 3 வச்சாலே போதும்னு தெரியுது எனக்கு. இல்ல 3.5 ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே சேவஸ் கேட்கும். பின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஏன்னு வச்சிருக்கோம். அடுத்தது பி வச்சு சேவ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணுங்க, இங்க வந்துட்டு இப்ப நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனி ஸ்லைட்ல போடணும் இல்லையா? இப்ப என்ன பண்ணோம், இதையே டூப்ளிகேட் அடிச்சுக்கோங்க. டூப்ளிகேட் ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்லைடு வந்துருச்சு. இத வந்து ஏன்னு வச்சுக்கிறீங்க, இத வந்து பின்னு வச்சுக்கிறீங்க. இத வந்து டெலீட் பண்ணிடுங்க. இதையும் டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து அந்த ஏவை கொண்டு வந்து வைக்கிறோம். ஏ சேவ் பண்ணிக்கிறோம். டபுள் கிளிக் பண்றோம். ரீசெட் பண்றோம். ஏன்னா கிராப் ஆகி தான் உள்ள உட்காரும் ஃப்ரேம்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இப்படி சென்டர் பண்ணிட்டு இப்படி பெருசு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பி எடுத்துட்டு வரோம், உள்ள போடுறோம், ரீசெட் கொடுக்குறோம், சென்டர் பண்றோம், பெருசு பண்றோம். பெருசு பண்றது ஷார்ட்கட் கீ என்ன? ஷிஃப்ட் ஆரோ மார்க்குங்க. ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ. ஓகேங்களா? ரைட் ஆரோ வந்து ரைட் ஆரோ பெருசு பண்றதுக்கு, லெஃப்ட் ஆரோ வந்து சின்னது பண்றதுக்கு. ஓகேங்களா? ஷிஃப்ட் பிடிச்சுக்கோங்க. அப்பதான் ப்ரொபோர்ஷனேட்டா ஆகும். இல்லைன்னா கம்ப்ரஸ் ஆயிடும். ஃபைல் வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் இழுக்க கூடாது. அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். கம்ப்ரஸ் ஆகக்கூடாது ஃபிகரை பொறுத்த வரைக்கும். அதனால 100% ப்ரொபோர்ஷனேட்டா 100% இருந்து பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க, சின்னது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து ஆல் டெக்ஸ்ட் மறந்துடாதீங்க. ஸ்பிளிட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் இல்லையா, கட் பண்ணாலே அது போயிடும் ஆல் டெக்ஸ்ட்.
இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. அவ்வளவுதாங்க, ஃபைல் முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி ஸ்பிளிட் எல்லாம் இருந்துச்சுன்னா இது ஒன்னா கொடுத்துருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. இதுவும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதையும் நீங்க தனித்தனியா பண்ணணும். ஓகேங்களா? தனித்தனி ஸ்லைட்ல போட்டு இப்ப நான் பண்ண மாதிரி பண்ணணும். பண்ணட்டுமா இல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? போட்டோஷாப் போகாம இங்க இதுலயே கிராப் பண்ண முடியாது, டூப்ளிகேட்டா காப்பி காப்பி. நீங்க எப்படி காப்பிரைட் வைக்கணுமே, இப்ப இதுக்கு மேல காப்பிரைட் வரணும். ஓகேங்களா? கிராப் பண்றது பண்ணிடலாம். இப்ப வெறும் ஃபிகர் மட்டும் வைக்கிறீங்கன்னா வச்சிடலாம். காப்பிரைட் இன்சர்ட் பண்ணணும்ல, உங்களுக்கு கரெக்டா இந்த மாதிரி சென்டரா வைக்கணும், சின்னதா வரணும். ஓகேங்களா? அதனால போட்டோஷாப்ல தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நான் வேணா இன்னொன்னு வேணா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது ஆக்ஷன் இருக்குல்ல, ஆக்ஷனை லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓபன் பண்ண போறீங்க, அப்படியே செலக்ட் பண்ண போறீங்க, F2 பிரஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அப்படியே வந்துருச்சு, என்ட்ரு. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. அது அதான் பாக்குறதுக்கு நமக்கு பெருசா தெரியும். நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அது அப்படியே ஃபைல் கொடுத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுவே க்ளோஸ் ஆயிக்கும். நீங்க அதை டூப்ளிகேட் அடிச்சுக்கோ. அடுத்தது செலக்ட் பண்ண போறீங்க, F2 கொடுக்க போறீங்க. அப்புறம் இதை கிளிக் பண்ணி Bன்னு மாத்திக்கங்க. அவ்வளவுதான், முடிச்சு. 2 நிமிஷத்து வேலைதான், ஒண்ணுமே இல்ல. F2 கொடுங்க. செலக்ட் பண்ணும் போதெல்லாம் பார்த்து பண்ணுங்க, சைட்ல எல்லாம் கிராப் ஆகாம பாத்துக்கணும். C. ஓகேங்களா? ஓகே கொடுத்தா ஆயிடும். அவ்வளவுதான், முடிச்சு. இப்போ இதுல வந்து அது டெலீட் பண்ணிக்கோங்க, ஏன்னு கொடுத்துக்கோங்க. இத காப்பி பேஸ்ட் பேஸ்ட். B கொடுத்துக்கோங்க, C கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படியே டிராக் பண்ணி விட்டுருங்க ஃபைல. அப்படியும் பண்ணலாம், அங்கேயும் கிளிக் பண்ணலாம் நீங்க. சாரி, இது இல்ல. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிடுங்க. அது முன்னாடி வந்து டேபிள்ஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்ப்ளிட் இமேஜஸ்லாம் தனியா ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, எனக்கு எல்லாத்தையும் வாங்கி கம்பைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது. பண்ணி என்னால ஜாப் மூவே பண்ண முடியல, நிறைய லோடு வந்துகிட்டே இருக்கு. அதனால இப்ப நீங்க எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே மூவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டீம்ல ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. உங்க டீம்ல ஒருத்தரை டேபிள்ஸ் பண்ண சொல்லுங்க, ஒருத்தரை ஸ்பிளிட் இமேஜஸ் பண்ணி வச்சிட சொல்லுங்க. சோ இன்னொருத்தவங்க வந்து கம்போஸ் பண்ற மாதிரி இருக்கணும். பிபிடில கடகடன்னு வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். சொல்லுங்கப்பா. மேம், இப்ப இந்த ஒரு ஃபைலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண முடியுமா மேம்? பண்ணலாமே, ஏன் பண்ண முடியாது? அதுதான்ப்பா, இப்ப டேபிள்ஸ் ஒருத்தவங்களை பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்மியா இருக்குன்னா அவங்க முடிச்சுட்டு அப்புறம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நீங்க சொல்லி கொடுத்துருங்க எல்லாத்தையும். ஸ்பிளிட் பண்றதுன்னா ஒருத்தவங்களை இமேஜ் ஒர்க் பார்க்க சொல்லுங்க, ஒருத்தவங்கள லாங் டிஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லுங்க. ஏன்பா? எப்படி மேம் கம்பைன் பண்றது, மர்ஜ் பண்ணி கொடுக்கறது? அப்படிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இமேஜ் பார்ட் பண்ணிடுறாங்க, ஆனா லிங்க் வைக்க முடியாது. நீங்க லிங்க் தனித்தனியா வைக்க முடியாது. லிங்க் கடைசியா சேமா தான் வைக்கணும். அது லாஸ்டா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்ட் ஒருத்தவங்க பண்ணிடுறாங்கப்பா, லாங் டிஸ்கிரிப்ஷன் ஒருத்தவங்களை பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபைலா இருக்குது, இன்னொரு ஃபைல்ல பண்ணிடுவீங்க. அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைட்ஸ் இப்படி ஷிஃப்ட் பிடிச்சீங்கன்னா எல்லாமே காப்பி செலக்ட் ஆகுதா? கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி, அங்க போய் கண்ட்ரோல் வி கொடுத்துட போறீங்க, அவ்வளவுதான். இல்ல கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு லாஸ்ட்ல வச்சு பேஸ்ட் பண்ணணுமா, இல்ல எங்க வச்சு பேஸ்ட் பண்ணாலும் அது போய் லாஸ்ட்ல செட் ஆயிடுமா? நீங்க பேஸ்ட் பண்றதுக்கு இங்க பாருங்க, இப்ப இதையே நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்ப இது இருக்கு இல்லையா, இதை இப்ப நான் கட் பண்ணிட்டேன். இப்ப இங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல தான் வைக்க போறீங்க. முன்னாடி ஸ்லைட்ல வச்சுட்டு இப்படி பேஸ்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு எங்க வேணுமோ அதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல தானே செலக்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா வந்துட போகுது. ஓகேங்களா? ஃபிகரும் அதே மாதிரிதான். ஃபிகர் இப்ப நீங்க எடுத்து கம்பைன் பண்றீங்கன்னா எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பிளிட் இமேஜஸும் பண்ணியாச்சு. இதுல இவ்வளவுதாங்க பார்ட். ஓகேவா? இமேஜ் பார்ட், லாங் டிஸ்கிரிப்ஷன் பார்ட், ஸ்பிளிட் இமேஜ் பண்றீங்க. டேபிள்ஸ் வந்து இப்ப டேபிள்ஸ் வேணா பாக்கலாங்களா? எல்லாருக்கும் டைம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல, அது சிம்பிள் தான். அது சாட் ஜிபிடில போட்டா வந்துரும். ஓகேங்களா? சாட் ஜிபிடி வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு எத்தனை வேணாலும் போடுங்க. ஓகேவா? இப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 10 டேபிள் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் ஆகாது. ஓகேங்களா? பண்ணாதது. அதனால அது எப்படின்னு பாத்துக்கோங்க.
நான் இப்ப வந்து இதை காப்பி பண்றேன், இந்த இமேஜை காப்பி பண்றேன். ChatGPT போறேன். நான் ஆல்ரெடி வந்து இங்க நிறைய பண்ணியிருக்கிறதுனால எனக்கு அந்த டேபிள் வெர்ஷன் வந்து நான் இங்க கொடுத்துருவேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வேணும் டேபிள்னு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா போதும். அது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களுக்கு வேணும்ன்றத கொடுத்துரும். எனக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு கேப்ஷன் வேணும், எத்தனை ரோ எத்தனை காலம்னு சொல்லிடு. ஏன்னா நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருக்கணும். ஒரு 10 ரோ இருக்குன்னா 10 ரோ நம்ம எண்ணணும் உட்காந்துட்டு. ஓகேங்களா? அதனால எனக்கு ரோஸ் எல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பிளாங்க்ஸ் எதுவும் வரக்கூடாது. இது ஆக்சசிபிலிட்டின்றதுனால இவங்க பாருங்க அவங்களே பிளாங்க் வைக்காம ஒரு டேஷ் வச்சிருக்காங்க பாருங்க. சம் இதுல வந்து பிளாங்காவே விட்டுருப்பாங்க இன்புட்ல. ஓகேங்களா? நம்ம அப்ப என்ன பண்ணா ஒண்ணு இந்த டேஷ் வைக்கணும், இல்லைன்னா ChatGPT கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு இங்க டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கிரியேட் டேபிள்ஸ் வித்தவுட் பிளாங்க் வித்தவுட் பிளாங்க்ஸ் அண்ட் மர்ஜிங் செல்ஸ். அதாவது ரெண்டு காலமா வந்து சேர்த்தா மாதிரி ஹெட்டிங்லாம் வரும் சில டைம். இப்ப இங்க பாருங்க பிளாங்க் இருக்கு பாருங்க இந்த கிங்டம்க்கு மேல. இந்த மாதிரி பிளாங்க் எல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. இது வந்து வாய்ஸ் ஓவர் ஆகும். ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல பிளாங்க்ன்னு படிக்கும், அப்புறம் படிக்கிறவங்களுக்கு புரியாது. அது நிஜமாவே மிஸ் ஆயிருச்சா இல்ல நிஜமாவே பிளாங்கான்றது தெரியாது. அதனால அவங்களோட கைட்லைன் என்னன்னா பிளாங்க் செல்ஸ் மெர்ஜிங் செல்ஸ் எல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக அப்படி கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால merge cells போட்டுக்கோங்க. கிரியேட் டேபிள்ஸ் வித்தவுட் பிளாங்க்ஸ் அண்ட் merge cells போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் போகும். ஓகேங்களா? ப்ளீஸ் மென்ஷன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நான் ப்ளீஸ் எல்லாம் போடுவேன், நீங்க எப்படின்னு பாத்தீங்க. மென்ஷன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு போடுங்க. இல்லைன்னா அது சும்மா அது எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணும். அதுக்கு எல்லாமே நம்ம கரெக்டா சொன்னாதான் புரியும். மென்ஷன் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேங்களா? அப்புறம் என்ன கொடுக்குறீங்கன்னா இன்னொன்னு கிரியேட் ஆஸ் இட் இஸ்ன்னு கொடுத்துருங்க தயவு செய்து. ஏன்னா அது என்ன சம்டைம்ஸ் கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி விட்டுரும். அதனால கிரியேட் டேபிள்ஸ் ஆஸ் இட் இஸ்ன்னு கொடுத்துருங்க. ஆஸ் இட் இஸ் வித்தவுட் பிளாங்க் அண்ட் merge cells. மென்ஷன் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எனக்கு மென்ஷன் பண்ணு. இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொடுங்க, அப்புறம் நீங்க கொடுக்க வேண்டியதில்லை, அதுவே வரும். கேப்ஷன் வேணும் இல்லையா? Also provide caption and source notes ஏதாவது வந்துச்சுன்னா சப்போஸ் இந்த இப்ப இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் நோட்ஸ். ஓகேங்களா? source and notes. source and notes if appear in the table. appear அதாவது டேபிள்ல இருந்துச்சுன்னா, இல்லைன்னா அது ஓனா கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. நீங்க சோர்ஸ் அண்ட் நோட்ஸ் கொடு அப்படின்னீங்கன்னா ஓனா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதனால அதுக்கு கிளியரா சொல்லணும் நம்ம. அதுல இருந்துச்சுன்னா ஆஸ் இட் இஸ் கொடு. இஃப் அப்பியர் ப்ரொவைட் கேப்ஷன் அண்ட் சோர்ஸ் நோட்ஸ் ஆஸ் இட் இஸ் இஃப் அப்பியர் இன் த டேபிள். ஓகேங்களா? அந்த மாதிரி அதுக்கு கிளியரா சொல்லணும். இப்படி சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து உங்களுக்கு நீங்க என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நான் டேபிள காப்பி பண்ணி இங்க அப்படியே பேஸ்ட் பண்றேன். அப்படியே கண்ட்ரோல் V தான், அது அப்படியே அட்டாச் ஆயிக்கும். ஓகேங்களா? கொடுத்துட்டா கேப்ஷன் வந்துருச்சு, ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்துருச்சு, டேபிளும் கிரியேட் ஆயிடும் உங்களுக்கு. அதுவே பாருங்க டாக்ஸானமி கேட்டகரின்னு ஒரு கண்டென்ட்டே கொடுத்துருச்சு நமக்கு. ஆக்சுவலி இங்க இல்ல நமக்கு. கரெக்டுங்களா? அதுவே கொடுத்துரும். ஏன்னா நம்ம வந்து வித்தவுட் பிளாங்க் அண்ட் இதுன்னு சொல்லியிருக்கோம். வித்தவுட் பிளாங்க் அண்ட் merge cellsன்றதுனால இப்ப இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கண்டென்ட்டே இல்ல, நம்ம ஏதாவது வச்சுதான் ஆகணும். ஓகேவா? அதனால ChatGPT அதுவே கொடுத்துரும். நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஓகேங்களா? இப்படி கொடுத்துருச்சா? இந்த டெக்ஸ்ட் வேணா நான் உங்களுக்கு ஒரு நோட் பேட்ல போட்டு அனுப்பிச்சு விடுறேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த டேபிளுக்குன்ட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. ஓகேங்களா? இது ஃபிகர் டெம்ப்ளேட். இது இப்ப டெலிட் பண்ணீங்கன்னா இது இமேஜ். ஓகேங்களா? டேபிளுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அதை லே அவுட் இப்படி ரைட் கிளிக் பண்ணி லே அவுட் கொடுத்துட்டீங்கன்னா டேபிள் வித் இமேஜஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? அது வித்தவுட் வந்து நான் பண்ணல, சரி அது டெலிட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னுட்டு பண்ணல. டேபிள் வித் இமேஜஸ்ன்னு இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இந்த டேபிள் ஃபார்மேட் டெம்ப்ளேட் வந்துடும். இமேஜ் இல்ல இதுல, அதனால டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்படியே சும்மா செலக்ட் பண்ணிட்டு இமேஜோட பிளேஸ் ஹோல்டர்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க அப்புறம் இல்ல கடைசியில டெலீட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் சப்போஸ் நம்ம 2 பேஜுக்கு ஸ்பிளிட் பண்றோம்னா இதெல்லாம் வேணும் நமக்கு. அதனால இதெல்லாம் இருக்கட்டும். இப்போதைக்கு டேபிள் மட்டும் போட்டுக்கலாம், கேப்ஷன் போட்டுக்கலாம். கேப்ஷனை வந்து இங்க இருந்து காப்பி பண்ண போறீங்க. காப்பி பேஸ்ட். ஓகேங்களா? இதுல இந்த டேபிள் 4.1 மட்டும் உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல வரணும். ஓகேங்களா? அது என்ன ரெட்னா இந்த டேபிளோட ரெட் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து 13 rows 5 columns. அது இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்சர்ட் டேபிள்ல கிளிக் பண்ணீங்கன்னா 5 columns எத்தனை பார்த்தோம்? 13 rows கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ண போறோம். இந்த கண்டென்ட் காப்பிக்கு இங்க ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டிக் மார்க் வரும். ஸோ காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க வச்சு இந்த ஃபர்ஸ்ட் செல்லுல வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். ஓகேங்களா? அப்பெல்லாம் நம்ம அவ்வளவு கஷ்டப்படுவோம் உட்காந்துட்டு ஓசிஆர் பண்ணி கீ பண்ணி அதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. சாட் ஜிபிடியே பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாண்ட் வந்து அது 18 பாயிண்ட்ஸுக்கு வரும். ஏரியல் பாடின்னு வந்துரும். ஏரியல் பாடி வைக்க கூடாது, வெறும் ஏரியல்னு இருக்கணும். அது எதுக்கு சொல்றாங்க நமக்கே தெரியல. வெறும் ஏரியல்னு இருக்கணும் இங்க. ஓகேங்களா? ஏரியல் பாடின்னு வரக்கூடாது. அப்புறம் இதை லெஃப்ட் அலைன் பண்ணிக்கோங்க. இது இங்க கீழே போச்சு அப்படின்னா இது நீங்க ஃபிட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் இதெல்லாம் ஃபிட் பண்ணி பாருங்க. கேப் எல்லாம் இருக்கு இல்லையா? முடியல மேம். பண்ண முடியலையா? இருங்க அதை சொல்லிடுறேன். அது இப்போ ஃபால் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 18 தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. 14 வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 16, 14 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு 18 வரைக்கும் தான் வைக்கணும்னு இருந்ததுங்க மேம். 18 வரைக்கும் தான் வைக்கணும்னு இருந்துச்சுங்களா? 14 வரைக்கும் வச்சுமே எங்களுக்கு அந்த சில டேபிள் பத்தலைங்களா? அப்ப ஸ்பிளிட் பண்ணணும், இன்னொரு பேஜ்ல தூக்கி போடணும். ஓகேங்களா? இப்போ வந்து 16ஓ 14ஓ வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஃபிட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஐகான் எல்லாம் காணும். ஃபிகர் இல்லாததுனால இதுக்கு ஆக்சஸ் வேணாம். ஆனா இது இருக்குது, இதுக்கு சோர்ஸ் இருக்கு இல்லையா? இதுவும் அதே மாதிரி இப்படி இன்க்ரீஸ் பண்ணி கடைசி டேபிள் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் வச்சுக்கோங்க. ஃப்ரேமும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பக்கம் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு விஷுவலா சென்டரா இருக்கணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் இருக்கணும்னா நான் இப்ப எனக்கு ஆல்ரெடி அந்த கலர் இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐ டிராப்பர்ல இங்க இந்த கலர் இருக்கணும். இந்த ஹெட்டர் இருக்கு இல்லையா? இந்த கலர் இருக்கணும். நான் அதனாலதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது செக் பண்ணோம்னா நீங்க இந்த கலர் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதை கூட நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பேஜ. ஓகேங்களா? அதுக்குதான் இது எக்ஸ்ட்ரா நான் கொடுக்கறது உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டு இதெல்லாம் ஓகே தான். இந்த பிளாக்குமே பாத்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ற எல்லா பிளாக்குமே 100% பிளாக் கிடையாது. ஓகேங்களா? இங்க போய் பாத்தீங்கன்னா அது டிஃபால்ட்டா வந்துடும். இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஏன்னா நீங்க எதையா மேனுவலா போயிட்டு 100 வச்சிடாதீங்க. ஓகேங்களா? இங்க வந்து 51 இருக்கும். இந்த பிளாக் தான் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க எதுவும் கை வைக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த கேப்ஷன் முன்னாடி இருக்கும் இல்லையா? அதை செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நீங்க வேற எதுவுமே கை வைக்க வேண்டியது இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம கை வச்சு ஏதாவது பண்ணாதான் அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால என்ன வேணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. கரெக்டா வந்துரும் உங்களுக்கு. இப்போ சோர்ஸ் காப்பி பண்ணலாம். சோர்ஸ் கொடுத்துருக்கா? அதோ கொடுத்துருக்கு பாருங்க. சோ இதையும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 14 பாயிண்ட்ஸ் டிஃபால்ட்டா இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அது கம்மி பண்ண வேண்டாம். ஓகேங்களா? கீழே போக கூடாது. சோ இதை வந்து நம்ம 14 வச்சுக்கலாம். இப்ப நீங்க இதை வந்து இப்படி கொஞ்சம் தள்ளி விடுங்க. இப்படி தள்ளி விட்டீங்கன்னா மேல போகும். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இப்படி தள்ளி விட்டீங்கன்னா கொஞ்சம் போகும். அப்படியும் பத்தலைன்னா நீங்க ஒரு ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணலாம்னா செலக்ட் பண்ணிட்டு டேபிள் லே அவுட்ல போயிட்டு செல் மார்ஜின்ஸ் ஒண்ணு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கஸ்டம் மார்ஜின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஸ்பேசிங் வரும். இன்டர்னல் மார்ஜின், அதாவது மார்ஜின்னா சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் ஒரு செல்லுக்கும். ஓகேங்களா? அதுல டாப் அண்ட் பாட்டம் வந்து சும்மா ஒரு 0.03 கம்மி பண்ணலாம்.
ஆல்ரெடி 1.3 இருக்கு, 0.1 கொடுத்துக்கோங்க, 0.1 கொடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸ்பேஸ் வேணும்னா, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, அப்படியே விட்டுடுறோம் நம்ம. ஓகேங்களா, வச்சாச்சு, அவ்வளவுதாங்க. டேபிள் முடிஞ்சு, ஈஸி தான், ஒண்ணுமே இல்லை. ChatGPT கிரியேட் பண்ணிடுது, அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க செட் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது அப்படின்னா, இப்ப எனக்கு பத்தல, இப்ப ஒருவேளை இப்ப நான் வந்து இதை ஒரு 18 வச்சிடறேன், சும்மா சொல்றேன், 14 வச்சு நீங்க பிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப எனக்கு பத்தலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்பேன். ஓகே, நம்ம இதுல பண்ணோம் இல்லையா லாங் டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரிதான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு வந்து இதுல இவ்வளவு தூரம் வச்சுக்கிறேன், மீதி எல்லாம் கட் பண்றேன் அப்படின்னா, இதுல போயிட்டு இத ஃபுல்லா என்ன பண்ணுங்க, இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இங்கதான் நமக்கு இருக்குல்ல, அதனால கட் பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா டெலிட்டை விட கட் பண்றது ஈஸி. அதே மாதிரி இதையும் நீங்க வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அது வந்துருச்சா, அதுக்கப்புறம் இதை வச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆனா ரொம்ப ஸ்பிளிட் எல்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப முடியலனா மட்டும், இப்ப இந்த மாதிரி வருது, இதை கொஞ்சம் சென்டரா வச்சுக்கோ. இதுவும் லெஃப்ட் அலைன் தான் வரணும், இதுவும் லெஃப்ட் அலைன் தான் வரணும். லெஃப்ட்ல வச்சுட்டு ஃபுல் இதுக்கு இழுத்து விட்டுருங்க, அவ்வளவுதாங்க. இப்ப இங்க அந்த அட்வான்ஸ் கண்டினியூ வைக்கணும் இல்லையா, செகண்ட் பேஜுக்கு வேண்டாம், நம்ம லாங் டிஸ்கிரிப்ஷன்ல வச்ச மாதிரி 1 வைக்கணும், 12 பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து இந்த கண்டென்ட் வைக்கணும், அந்த அட்வான்ஸ் கண்டினியூ கண்டென்ட் வைக்கணும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்ல இருக்கும், அதுல இருந்து எடுத்துக்கோங்க. நான் யூஸ்வலா கொடுத்துருப்பேன், இப்ப நான் மாஸ்டர் பேஜ்ல இருந்து எடுத்திருக்கேன். Ctrl+K கொடுத்துட்டு எங்க ஏதோ இருக்கு 5th பேஜ், இங்க ஸ்லைட் நம்பர் பாத்துக்கோங்க. ஸ்லைட் நம்பர் வந்து ஒன்றும் இல்லைங்க, Ctrl+A கொடுத்துக்கோங்க, இன்சர்ட் ஸ்லைட் நம்பர் கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்லைட் நம்பர் வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா டேபிள்ஸ்? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? நாங்க எல்லாரும் பிரேக் போயிட்டீங்களா? நோமா ஹலோ, டவுட் புரிஞ்சுதுங்களா? அந்த அது ஸ்லைட்ல உங்களுக்கு ஜாஸ்தி சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணும் இல்லை, நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. ஸ்லைடு நம்பருக்கான ஆப்ஷனை திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. ஸ்லைட் நம்பர் இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா? Ctrl+A கொடுத்துக்கோங்க, இன்சர்ட் போங்க, இங்க ஸ்லைட் நம்பர்னு வரும். ஓகேங்களா, அது கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஸ்லைட் நம்பர்னு இருக்கா, அது ஒரு வாட்டி செக் ஆன் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா பேஜஸ்க்கும் ஸ்லைட் நம்பர் வந்துடும். இந்த கவர் பேஜுக்கு வராது, அது வேண்டாம், நமக்கு கவர் பேஜுக்கு வரக்கூடாது. என் பேஜுக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்கா வராது, மீதி எல்லா பேஜஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க, நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஸ்லைட்ஸ் ஒர்க் பண்ணிடுறீங்க, அடுத்தது வந்து லாங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒர்க் பண்ணிடுறீங்க, அடுத்தது ஸ்பிளிட் இமேஜ் ஏதாவது இருந்தா ஸ்பிளிட் இமேஜ் ஃபர்ஸ்டே பண்ணிடுவீங்க. நீங்க அந்த இமேஜ் ஸ்லைட்ஸ் ஒர்க் பண்ணும் போதே ஸ்பிளிட் இமேஜ் எல்லாம் பண்ணிடுங்க, டேபிளுமே பண்ணிடுங்க, ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கடைசியா லாங் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இது வைக்கிறோம், லிங்க் வைக்கிறோம். லிங்க் விட்டுட்டேனா, லிங்க் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+K கொடுத்துட்டு 4.5 லிங்க் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இங்க வந்து ஏபிசின்னு இல்ல பாருங்க, கிளைண்ட் கொடுத்த எக்ஸல்ல வந்து வெறும் 555 இருக்கு. அப்ப இங்க நம்ம ஏபிசின்னு வைக்கணும். அந்த ஸ்பிளிட் பண்ணோம் இல்லையா, ஸ்பிளிட்டே இருக்கு இதுல, ஸ்பிளிட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி மாத்தணும், ஏபின்னு இருக்கணும். அதாவது இங்க இருக்கிற அதுவும் இப்ப இங்கே நம்ம லிங்க் கொடுக்கணும். Ctrl+K, இது என்ன 4.9B-யா, 9B கொடுக்குறோம்னா மேல ஃபிகரை கொடுக்கணும். நீங்க இப்ப Ctrl+K கொடுத்துட்டு இந்த ஃபிகர் செக்ஷன் இங்க கூட டிஸ்பிளே ஆகுது பாருங்க, ஃபிகர் செக்ஷன்ல இருக்கிற 9B கொடுத்துட்டு அதையே அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஃபிகருக்கு போகும், இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரும். ஓகேங்களா,
இங்க போயிட்டு கண்ட்ரோல் கே 9A இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லிங்க் கொடுத்துடணும். அவ்வளவுதான். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போகும். பி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போகும். இது ஏன்னு இருக்கு. இது வந்து கடைசியா பண்ணுங்க லிங்க்ஸ். ஓகேவா? ஃபிகர் செக்ஷனு, லாங் டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் கடைசியா லிங்க். அவ்வளவுதாங்க. இது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் சிம்பிளா. அதையும் பாத்துக்கோங்க. நீங்க பண்ணும்போது ஒரு வாட்டி ஒரு சாப்டர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இது இருக்கும், டைம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஈஸியா வந்துரும். புரிஞ்சுதுங்களா? அடிஷ்னலா வேற எதுவும் பண்ணாதீங்க, எதையும் மூவ் பண்ணாதீங்க. சொன்னது மட்டும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிட்டு, இதுலதான் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. லைன் ஸ்பேசிங் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணுங்க. இல்லைன்னா விட்டுருங்க அப்படியே. இதுல நம்ம கையே வைக்க போறது இல்ல. நமக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா போறது மட்டும்தான் கை வைக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? டவுட் இருந்தா ஃபோன் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றேன். இப்ப அந்த சாம்பிள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. புதுசாவே பண்ணுங்க. அதுல ரீவொர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. புதுசாவே பண்ணிடுங்க. ஓகேங்களா? புதுசா எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அப்புறம் பண்ணிக்கலாம். மேம் ஒரு டவுட் மேம். நீங்க சொல்லுங்க. சாம்பிள்ல டேபிள்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ரோக்குள்ள 1 2 3ன்னு நெக்ஸ்ட் லைன் வருது மேம். சாட் ஜிபிடில போட்டோம்னா நாங்க அது மெர்ஜ் ஆயிடுது மேம். அந்த 1 2 3ன்னு வருது இல்லீங்களா? இருங்க நான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? உங்களுக்கு என்ன கொடுத்தேன் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ராய்கர் கொடுத்தனா? ராய்கரன் இருந்துச்சுங்களா? ஆமா, இதானே உங்க ஃபைல். ஓகே, இது சொல்றீங்களா? இல்ல மேம். இன்னொரு டேபிளா? இந்த டேபிளா? ஓகே, இதுல எப்படி வருது உங்களுக்கு? கம்பைன் ஆகி வருதா? 1 2 3லாம் இருக்கு பாருங்க மேம். இதெல்லாம் அப்படியே இது எங்களால ஃபிக்ஸ் பண்ணவே முடியல மேம். இது நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப இந்த காலம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு தெரியுதுங்களா? இந்த காலம் நீங்க இழுத்து விட்டாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். இதுல நிறைய லைன்ஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இந்த 1 2 3 வந்து பாத்தீங்கன்னா அதுல தனித்தனியா இருக்கும், இல்ல அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கும் மேம். செகண்ட் சாப்டருங்களா? 2.2 இதுவா? ஓகே, ஆமா, இது அப்படிதான். அது அப்படியே கண்டினியூஸா எடுத்து கொடுத்துரும். நீங்க ஒரு என்டர் கொடுத்துக்கோங்க. இது ஓகேங்களா? என்டர் கொடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலி லிஸ்டட் தானே? இது புல்லட் லிஸ்ட் இல்லையா? நம்பர்ட் லிஸ்ட். இது இந்த மாதிரி என்டர் கொடுத்துக்கோங்க. இதுக்கே ஸ்பேஸ் பாத்தீங்க. இன்புட் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஓகே. இன்புட்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்றதுக்கு பாருங்க. அலைன்மெண்ட்டுமே இது வந்து லெஃப்ட் அலைன்ல இருக்கு. ஓகே, சென்ட்ரல் லைன்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் சென்டர்ல இருக்குன்னா நீங்க வந்து இது ஃபுல்லா செலக்ட் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப லெஃப்ட்ல இருக்கிறது பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா. ஓகேவா? அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஏரியல் வச்சுக்கோங்க. ஏரியல ஃபாண்ட் சைஸ் வந்து 14 வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு 14 வச்சுட்டு கம்மி பண்ணிக்கோங்க. உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்துருச்சுங்களா? இது வந்து லெஃப்ட் அலைன்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்பேசிங் இருந்தா போதும். அது ஃப்ரேம்க்குள்ள வரலையே, பரவாயில்லைங்களா மேம்? இல்ல, வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கு மேல என்ன வந்துருச்சு இல்லையா? ஸ்பேஸ் எல்லாம் இல்ல, காணோம்ல. உங்களுக்கு எல்லாமே எட்ஜ்ல வந்துருச்சு. உங்களுக்கான டிஃபால்ட்டா இப்படி வராது இல்ல, ஸ்பேஸ் வச்சுதானே வரும். நீங்க எடுத்து விட்டுட்டீங்களா? கொஞ்சமா ஸ்பேஸ் வரணும்ல. பாருங்க 0 0 கொடுத்துட்டீங்க. வரலன்னு சொல்லிட்டு நாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தோம் மேம். ஓகே ஓகே, ஃபாண்ட் சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியும் பத்தலன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க 2 பேஜுக்கு. ஓகேங்க. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸ்பேஸ் கண்டிப்பா வைக்கணும். ஓரளவுக்கு வைங்க. கொஞ்சம் விஷுவலா நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு. அவங்க எதையுமே டிஃபால்ட்டா நமக்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லல. நம்ம வந்து விஷுவலா நம்மளா பார்த்து கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணி தரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈ எல்லாம் இறங்க கூடாது. கொஞ்சம் ஒரே இதுவா வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஓகேங்க. இதுல டேபிள்ஸ் உங்களுக்கு நிறைய வராதுங்க. அதனால வந்து பயப்படாதீங்க. டேபிள்ஸ் வந்து 1, 2 தான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 டேபிள் தானா? ஒரு 4 இருந்துச்சு மேம். 4 டேபிள் இருந்துச்சா? ஓகே. அதான் அந்த மாரி. கொஞ்சம் கம்மியா தான் வரும் டேபிள்ஸ் எல்லாமே. இவ்ளோ பாத்தீங்கன்னா 118 ஸ்லைடு இருக்கு இல்லையா? 118ல 4 தானே வருது உங்களுக்கு. இல்லையா? அதனால உங்களுக்கு நீங்க அத நினைச்சு ரொம்ப பயப்பட வேணாம். பாத்துக்கலாம். ஓகே. ஃபிகர்ஸ் எல்லாம் பண்ணுங்க. லாங் டிஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணுங்க. இப்ப ரீவொர்க் இப்ப பாருங்க இதெல்லாம் கம்ப்ரஸ் ஆயிருக்கு தெரியுதா? ஓகேங்களா? இல்ல இது இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணது மேம் இந்த இமேஜ்லாம். நீங்க குடுத்தத எடுத்து. ஆக்சுவலி நான் கரெக்ட்டா குடுத்திருந்தேன் உங்களுக்கு. நீங்க வந்து அது சரி அந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிட்டீங்க கரெக்ட்டா? அது பரவால்ல. அது ஸ்டார்டிங்ல அது அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு அழகா ரன் பண்ணியே குடுத்திருந்தேன். ஓகேங்க. ஓகேங்களா? செகண்ட் சாப்டர். உங்களுக்கு ரன் பண்ணியே வந்துருச்சு கரெக்ட்டா. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி தான் குடுத்திருந்தேன். நீங்க ஜஸ்ட் அத சைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப இதெல்லாம் சின்னதா இருக்குன்னா இதெல்லாம் பெருசு மட்டும் பண்ணுங்க. ரொம்ப எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம். ஓரளவுக்கு சைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இது மாதிரி கொஞ்சம் இருக்கிறது லைட்டா ஸ்பேஸ் இருந்தா போதும். இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியா இருக்குன்னா அது கொஞ்சம் இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டான சைஸ் தான் விட்டுருங்க. ஓகேங்களா? பார்த்து பண்ணிக்கிறீங்களா? டவுட் இருந்தா கூப்பிடுங்க. திரும்ப ரீவொர்க் பார்த்து கொடுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷாவே பண்ணுங்க. அதான் கரெக்ட். அதுல பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் அந்த லாங் டிஸ்கிரிப்ஷனுமே ஏதோ இதெல்லாம் கொஞ்சம் நான் ஆக்சுவலி 1.5 தான் உங்களுக்கு வந்திருக்கணும். இப்படிதான் வந்திருக்கணும். ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு நெருக்கமா வந்திருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. எல்லாத்துலயுமே ஃபேஸ் பண்ணணும்ன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. எதுவுமே இப்ப நீங்க ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கா? இது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? இப்ப ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் மேக்ரோஸ் ரன் பண்ணி அப்படியே அந்த லைன் ஸ்பேசிங் மட்டும் கம்மி பண்றீங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. கடைசியா லிங்க் வச்சிருவீங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்க. சரிங்க. நீங்க பண்ணிட்டு கொடுங்க. தேங்க்யூ. மேம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. ஓகே. ஓகேங்க. ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா. சரிங்க. ஓகேங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.